அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழர் உதவிச் சேவையினுடைய அறிவியல் தகவல் அரங்கத்தினுடைய 164வது அமர்விலே இன்றைய தினம் எங்களுக்கு வளவாளராக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு அ கொழும்பிலே இருக்கின்ற இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திலே அங்கு பேராசிரியராக இருந்து அண்மையிலே ஓய்வு பெற்ற திருமதி சசிகலா குகமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார். பேராசிரியர் அவர்கள். வணக்கம் திருமதி சசிகலா குகமூர்த்தி அவர்களே. வணக்கம். வணக்கம். என்றால் இந்த அறிமுகம் இங்கே பிரித்தானியாவிலும் மற்றும் இணைய நாடுகளிலும் இருப்பவர்களுக்காக உங்களை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருந்து நீங்கள் அண்மையிலே ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள். இங்கே பிரித்தானியா வந்திருக்கின்றீர்கள். ஏற்கனவே ஒரு குடும்ப உறுப்பினராக உங்களை எனக்கு நன்கு தெரிந்திருந்தாலும் இந்த அமர்விலே உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்கள், எப்படி நலமா இருக்கிறீங்களா? ஓமோ, நலமா இருக்கிறேன். இன்றைய தினம் நாங்கள் பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி அண்ட் மென்டல் வெல்பீயிங் என்று சொல்கின்ற சப்ஜெக்டுக்கு வந்திருக்கிறோம். பொதுவாக நாங்கள் இந்த பாடசாலை அல்ல கல்வி திட்டம் அல்லது அதற்கு மேலாக உயர்கல்வியிலே படிக்கின்ற பொழுது உளவியல் பற்றியும் அது பற்றிய பார்வையுமாகத்தான் படித்திருப்போம். இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு சொல் வழக்கு வந்திருக்கின்றது. இந்த பாசிட்டிவ் உளவியல் என்று சொல்கின்ற இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சப்ஜெக்ட் அண்மை காலமாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த பாசிட்டிவ் சைக்காலஜி என்பது என்ன? அது பற்றி ஒரு விளக்கத்தை முதலில் எங்க தருவீங்க என்று நம்புகிறேன். ஓகே. இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி என்றது என்னென்று சொன்னால், நாங்கள் சைக்காலஜி நீங்கள் சொன்னது போல இந்த ட்ரெடிஷனல் சைக்காலஜி, அதாவது பாரம்பரிய உளவியல், நவீன உளவியல் என்று நாங்கள் உளவியலை இப்பொழுது 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். இந்த பாரம்பரிய உளவியல் என்ன செய்தது என்று சொன்னால், மனிதனுடைய நடத்தைக்கான காரணங்களை பற்றி அறிய முற்பட்ட பொழுது, பொதுவாக நடத்தை பிரச்சனைகள் உள்ளவர்களை பற்றித்தான் அது கூடுதலாக சிந்தித்தது. அதாவது ஒரு பிரச்சனைக்குரிய நடத்தை உரியவராக ஒருவர் இருக்கின்ற பொழுது, அவர் அந்த பிரச்சனையாக இருப்பதற்கான காரணம் என்ன? இப்ப உதாரணமாக முக்கியமாக மாணவர்களை எடுத்தால், மாணவர்கள் முயன்று தவறித்தான் கற்கின்றார்கள். அப்ப பிழை விட்டு கற்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உளவியலின் அடிப்படையிலே ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தல் செய்கின்றோம். மாணவர்களுடைய இயல்பு முயன்று தவறி கற்பதுதான். அதனாலே நீங்கள் தவறு விடுகின்ற பொழுது அவர்களை தண்டிக்காமல் கூடுதலான பயிற்சிகளை கொடுத்து அவர்களை ஊக்குவித்து கற்பிக்க வேண்டும். அப்ப இதுல அந்த பாரம்பரிய உளவியலை நாங்கள் பார்த்தோம் என்றால், அதுல ஒரு தண்டனையும் ஒரு ஊக்கல் உபாயமாக பின்பற்றிய ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது தண்டனையும் ஒரு ஊக்கல் உபாயம். ஆனா இன்றைய அண்மை காலத்திலே முக்கியமாக இங்கு பொலிசி டாக்குமெண்ட்ஸ், அதாவது கொள்கை ரீதியாகவே இங்கு மாணவர்களை தண்டிக்க கூடாது. எதையும் நாங்கள் ஒரு நேர்முகமான ஒரு நேர்மறையான சிந்தனையோடு பாசிட்டிவாக அணுகிற, பிழை விட்டாலும் சரி, நாங்கள் இன்னொரு 4-5 கணக்கு செய்து பார்ப்போம், என்ன மாதிரி செய்தீங்கள் என்று பார்ப்போம் என்று பிழை என்று சொல்லாமல் பிழையை ஏற்றுக்கொண்டு, அதாவது பிள்ளை உணரவை, நான் பிழை விட்டுட்டேன் என்றதை பிள்ளை உணர்ந்து, அதன் மூலமாக நாங்கள் பிள்ளையுடைய மனநிலையை நல்ல ஆரோக்கியமான நிலையாக வைத்திருந்து அந்த பிள்ளையை திருத்தி எடுக்கிற ஒரு நிலைமைதான் இப்பொழுது பாசிட்டிவ் சைக்காலஜியா இருக்கு. அது மட்டும் இல்லை, நாங்கள் நவீன காலத்துல பார்த்தோம் என்றால் இன்று, அதாவது ஐடி, அதாவது தொழில்நுட்ப உலகத்திலே இங்கு மனிதர்களுடைய தொடர்பு இயந்திரங்களோடு தான் கூடுதலாக இருக்கு. அப்ப ஒரு மனிதர்களுக்கு மனிதர்கள் உறவுகளை வைத்திருப்பது என்பது இங்கு மிக ஒரு அருகிக்கொண்டு வருகின்ற ஒரு சண்டை. ஒரு பக்கத்தால ஐடி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களை ஜாயின் பண்ணினால், சேர விட்டாலும், இங்கு பொதுவாக இங்கு நாங்கள் முந்தின பாரம்பரிய அதே பாணியில உறவு நிலைகள் நீடிக்கின்றதா, தொடர்புகள் இருக்கின்றதா, நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்கின்றோமா என்று பார்த்தால் அது அருகி கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டுமில்ல, அதாவது டூ ஸ்மார்ட் என்ற ஒரு எண்ணக்கர், அதாவது எல்லோரும் மாணவர்களும் என்ன நினைக்கின்றார்கள், தாங்கள் மிகவும் ஸ்மார்ட்டான சிந்தனை, நேராக சொல்லுகின்றோம், அடித்து சொல்லுகின்றோம் என்று அந்த
பாணியிலே மக்கள் கதைக்க தொடங்குகின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. அதனாலே இன்று நாங்கள் எதையும் மாணவர்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை, எதையும் சரியான முறையிலே அணுகி, அதை விளங்கி சொல்கின்ற ஒரு பக்குவத்தை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டிய தேவை இங்கே காணப்படுது. அந்த அந்த வகையிலே தான் இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி இங்கே மாணவர்கள் அதாவது அது அது பாடசாலையாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்ப சூழலாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், மனிதர்களுக்குரிய இடையிலே உள்ள தொடர்புகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இங்கு பிழையையும் பிழையென்று அடிச்சு சொல்லி போட்டு நிற்பதோட நிப்பாட்டாமல் அதற்கு அப்பாலே சென்று இதனை எவ்வாறு திருத்தலாம், எவ்வாறு உதவி செய்யலாம், எவ்வாறு நாங்கள் அன்பு, கருணை, பரஸ்பர விட்டு கொடுத்தல் போன்ற அந்த நல்ல பண்புகளோடு நாங்கள் இந்த அதாவது உறவுகளை கட்டி எழுப்பலாம் என்ற அடிப்படையிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு உளவியலாக இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி காணப்படுகிறது. இந்த நீங்க சொல்கின்ற இந்த விஷயம் பாடசாலை மட்டத்திலும் அல்லது சமூகத்திலோ அல்லது நாங்கள் எங்கெல்லாம் வேலை செய்கின்றோமோ எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அம்சம் என்று சொல்றீங்க. ஆமாம். எல்லா இடமும். அதாவது உதாரணமா இப்ப நான் இன்றைக்கு அதாவது முக்கியமாக இங்க மார்ட்டின் செல்மன் என்பவர், அவர் அதாவது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன்ல பிரசிடெண்டா சேர்ந்த பொழுது, அவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட உடனே, அவர் எடுத்த தீம் வந்து பாசிட்டிவ் சைக்காலஜி. அப்ப அவர் என்னன்னா அந்த வொர்க்கிங் என்வாயர்மெண்ட், அதாவது ஒரு ஒரு ரம்மியமான சூழலிலே, அதாவது ஒரு கன்டியூசிவ் லேர்னிங், ஒரு கன்டியூசிவ் என்வாயர்மெண்ட்ல வேலை செய்கின்ற பொழுதுதான் அதோட எஃபெக்டிவ்னஸ் கூடும். அதாவது அதோட விளைதிறன் கூடும். அப்ப அதனாலே ஒரு அதாவது நான் முதலாளி, தொழிலாளி, நான் பெரியவன், சிறியவன் என்ற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரையும் சமனாக மதித்து செயல்படுகின்ற ஒரு தத்துவத்தை அவர் பின்பற்றி அவர் தன்னுடைய அந்த காலத்திலே மிகவும் வெற்றி கண்டவர். அது மட்டுமில்லை, அவர் பல ரிசர்ச் செய்து பார்த்தார். நிறைய டூல்ஸ் இருக்குது. அவர்களுடைய டூல்ஸ் நாங்கள் பயன்படுத்தி நாங்களும் ரிசர்ச் செய்து பார்க்கலாம். அப்படி பார்க்க அவர் வந்து அதோட ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் சரியான பாசிட்டிவா இருந்தாரு. அதோட விளைதிறன் நன்றாக இருந்தார். அப்ப அதற்கு பிறகுதான் இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி என்றது கிட்டத்தட்ட 1998ஆம் ஆண்டுல இருந்து உளவியலிலே மிக முக்கியத்துவமான ஒரு பகுதியாக, ஒரு கிளையாக வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொதுவாக ஒரு மாணவர்கள் அது மாணவ நிலையில் இருக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம் அல்லது ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதராக இருக்கலாம். அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்று ஒன்று இருக்குது. அதாவது ஆமா, எல்லாருக்குமே தெரிந்த இந்த உணவு, ஆமா, உடை, உறையுள், வீடு என்ற தேவைகள் இருக்குது. ஆமா, அப்ப இது ஆமா, இது சரிவர பூர்த்தி செய்யப்பட்டால் தான் அந்த இப்ப ஒரு ஆமா, மாணவன் காலையில பாடசாலைக்கு வருகிற பொழுது சாப்பிடாம வரக்கூடியதாக இருக்கும். அல்லது வீட்டிலே இன்னொரு என்ன சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதனாலே அவனுக்கு இரவில இருந்து படிக்க முடியாம வீட்டு பாடம் செய்ய முடியாத மாதிரி இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த 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 நீங்க சொல்கின்ற இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி மிக கை கொடுத்து உதவும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். ஓ! அதாவது மிக நல்ல விஷயம் இது டிஸ்கஷனுக்கு என்னன்னு சொன்னால், அதாவது இங்கு அதாவது தேவை கோட்பாடு, அதாவது உளவியலிலே தேவை கோட்பாடு இங்கு மாஸ்லோ அவர்கள் எடுத்து காட்டினார். அந்த தத்துவத்தை தான் நீங்கள் இப்ப சொன்னீங்க. அதாவது மாணவர்களுடைய அடிப்படை தேவை நிறைவேற்றப்படாமல், அது மாணவர்கள் மட்டுமில்லை, ஈவன் ஒவ்வொரு மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றப்படாமல் அடுத்த தேவைகளை நிறைவேற்றுவது, அதில் அடுத்த தேவைகளை நோக்கி செல்வது என்பது ஒரு கடினமான விடயம். முக்கியமாக நாங்கள் டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸ்ல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மாணவர்கள் அதாவது அவர் சொன்னது போல, நீங்க சொன்னது போல உணவு, உடை போன்ற அடிப்படை தேவை, அதில் முக்கியமாக இந்த கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட். அவர் அந்த கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட்டுக்கு போய் இப்ப நாங்கள் சாதாரணமாக உணவு என்று கூறுவோம், தாகம் உணவு என்று. ஆனால் அதை நாங்கள் டீச்சிங் என்வாயர்மெண்ட் பார்க்க ஒரு கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் பாசிட்டிவாக இருக்க வேணும். அதாவது நல்ல வெளிச்சமாக இருக்க வேணும், நல்ல காற்றோட்டமாக இருக்க வேணும், அங்கு நல்ல இடவசதி இருக்க வேண்டும். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களுக்கான கற்பித்தல் செயற்பாட்டை தொடங்குவதற்கு முன்னர் இங்கு அது தொடர்பான விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டும்.
அது மட்டுமில்லை, அவர்கள் வகுப்பறைக்கு வருகின்ற பொழுது, அன்றைக்கு எதை கற்பிக்கப் போகின்றார்களோ, அதனோடு மிகத் தெளிவான அறிவுடையவர்களாகவும், அது தொடர்பான ஆயத்தங்களை உடையவர்களாகவும் வருகை தர வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கு அதாவது இங்கு ஒரு வகுப்பறையிலே பல நிலைகளிலே மாணவர்கள் இருப்பார்கள். இங்கு அந்த சந்தர்ப்பத்திலே இங்கு மாணவர்களிடம் பாரபட்சம் என்ற ஒன்று காட்டாமல், அதாவது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல், சகல மாணவர்களையும் சமமாக மதிக்கின்ற ஒரு ஆசிரியர் என்ற ஒரு உணர்வை இங்கு மாணவர்களுக்கு வழங்க வேண்டியது மிக பிரதான ஒன்றாக காணப்படுகிறது. அப்ப பாசிட்டிவ் சைக்காலஜி இதிலேயும் வெகு கவனமாக இருக்கின்றது. அதாவது எல்லோரும் சமமானவர்கள், அதாவது பொருளாதார ரீதியாக என்ன, வேற சமூக நிலைமைகள் என்றால் என்ன, வேறுபாடுகளோடு வருகின்ற மாணவர்களிடம் வேறுபாடுகளை காட்டாது அவர்கள் யாவரையும் சமனாக மதிக்க வேண்டும். மற்றது, இப்ப உதாரணமாக சில சமயம், உதாரணமா இன்றைக்கு யூனிஃபார்ம் என்ற அந்த ஒரு கொள்கையை கூட நாங்கள் சமகாலத்துல பார்த்தோம் என்றால், மாணவர்கள் சீருடை அணிந்து பாடசாலைகளுக்கு வர வேண்டும் என்பதிலே இங்கு கல்வி கொள்கையாளர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால், இங்கு மாணவர்களுக்கு விருப்பமான உடைகளை அணிந்து வருகின்ற பொழுது, இங்கு பொருளாதார ரீதியான செல்வாக்கு காரணமாக வெவ்வேறுபட்ட ஆடைகளோடு வரலாம். அப்ப அந்த வகையிலான விஷயங்களையும் இல்லாமல் செய்வதிலே இங்கு ஆசிரியர்கள் வெகு கவனமாக இருக்கின்றார்கள். மற்றது, இப்ப ஒரு ஒரு பசியோடு வருகின்ற பிள்ளைக்கு முதல் அந்த பிள்ளையோட தேவையை பூரணப்படுத்தாமல், ஈவன் இப்ப சில சமயம் நீங்க நீங்க கிளாஸ் டீச்சிங் கிட்டத்தட்ட எனக்கு 41 வருட சர்வீஸ் கிரேட் 3க்கும் படிப்பிச்சேன்னா, அதே நேரம் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் கைட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்ப பிரைமரி ஸ்கூல்ல பிள்ளைகள் சில வேளை சாப்பிட்டுட்டு வந்தாலும் அவர்கள் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து சாப்பிட விரும்புவார்கள். இப்ப டிசிப்ளினை பழக்க வேண்டும். அதில் இப்ப டீச்சர்ஸிட சவால் என்னென்றால், பிள்ளைகளிட தேவையையும் நிறைவேற்ற வேண்டும். அதே நேரம் ஒரு ஒழுக்க நெறியையும் பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே ஆசிரியர்கள் உண்மையில் எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது கேள்விக்குறி. ஏனென்று சொல்லிச் சொன்னால், இந்த அது ஒரு படுத்தப்பட்ட கல்வி செயற்பாடுகளுக்கு போகிக்க, சில சமயம் நாங்கள் இந்த பாசிட்டிவ் வேயில பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வளவு செய்தாலும், ஒழுக்க நெறியையும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இங்கே காணப்படுவது, இங்கே நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றேன். நீங்க சொல்றது போல இந்த யூனிஃபார்ம் என்ற விஷயத்துல இருந்தாலும், இந்த உளவியல் சார்ந்த ஒரு விஷயத்திலே சொல்கின்றோம். நாங்க சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம். ஔவையாருடைய ப ம் அந்த அறிவுரையில தீயாரோடு இணங்க வேண்டாம் என்று நாங்க படித்திருக்கிறோம். அப்ப இந்த ஒரு அது மாணவராக இருக்கலாம், அல்லது வளர்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த இவர்கள் எப்படி இன்ன இன்ன வகையைச் சேர்ந்தவர்கள், இவர்களுடைய தீய எண்ணங்கள், நல்ல பழக்கங்கள் என்பதை இந்த உளவியலுக்கு உள்ளாக எப்படி பார்க்கலாம்? இல்ல. உண்மையில இந்த அதாவது நீங்க அந்த அதாவது இங்கு நீதி நூல்கள் அந்த இதுகளை வச்சுக்கொண்டு பாய்க்க, உண்மையா கல்வியில சமத்துவம் என்றதுதான் மிக முக்கியமான விஷயம். எங்களுக்கு பிள்ளை எந்த பொருளாதார பின்னணியில வருகுது, எந்த சமூக பின்னணியில வருதுன்றது உண்மையாக ஆசிரியர்களாகிய நாங்கள் கணக்கெடுக்கவே கூடாது. ஏன்னா எங்களுக்கு கல்வியை பொறுத்தவரை யாவருக்கும், சகலருக்கும் கல்வி சமத்துவமாக வழங்கப்பட வேண்டும். இது ஏன் கேட்கிறேன் என்றால், இது இது இலங்கையிலும் சரி, அல்லது இங்கே லண்டனிலும் சரி, ஒரு பெரிய பாடசாலையிலே பிள்ளைகளை சேர்க்கிற பொழுது, அவருடைய ஃபேமிலி ஹிஸ்டரி பார்ப்பார்கள். பேரண்ட்ஸுக்கு ஏதாவது அவர்கள் ஒரு குற்ற பரம்பரையா, அல்லது ஏதாவது குற்றங்கள் செய்திருக்கிறார்களா? அந்த மாதிரியான பார்க்கிற இயல்புகள் எல்லாம் இருக்குது. அப்ப இது இது என்ன வகையான ஒரு உளவியல், அல்லது என்ன வகையான ஒரு நடைமுறை செயல்பாடு என்றதைத்தான் நீங்க ஒரு கல்வித்துறையில நீண்ட காலம் பணியாற்றிய காரணத்தினால உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்டேன் நான். ஓ! இப்ப உதாரணமா நான் உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் குற்றவியல் என்று தொடர்பு படுத்தி எனக்கு அதில டெஃபினிஷன் விளங்கல. குற்றவியல் என்றது என்னென்று. அதாவது குற்றவியல் இப்ப உதாரணமா நான் கேட்கிறேன். இப்ப உதாரணமாக ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிச்சு கொண்டிருக்கேங்க. அந்த பிள்ளையோட அப்பாவோ, அம்மாவோ தற்செயலா ஏதாவது கைது செய்யப்படுகின்ற அந்த சம்பவங்களை நீங்க கருத்துல எடுக்கிறீங்களா?
அல்லது எனக்கு அந்த குற்றவியல் என்றது என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன அந்த குற்றவியலுக்குரிய டெஃபினிஷன் என்னன்றது நாங்கள் இங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனா குற்றவியல் இருந்தால் கூட இப்ப குற்றவியல் இருந்தால் கூட, உண்மையிலேயே ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையிலே, தாய் தகப்பனுடைய குற்றவியல் அவர்களோடு சார்ந்தது. பிள்ளை வளர வேண்டிய பிள்ளை, வாழ வேண்டிய பிள்ளை, எவ்வளவோ துறையில அந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டிய முக்கிய ஒரு தார்மீக கடமை ஆசிரியர்களுக்கு இருக்குது. அப்ப என்னை பொறுத்தவரை நாங்கள் ஆசிரியர்களுக்கு அவ்வாறு அவர்களை பயிற்றுவிக்கல. இப்ப நாங்கள் அது உண்மை. அது ஒரு ஆசிரியன் என்ற ஓ, முறையில அது சரி. நான் நிர்வாக ஓ, செயல்பாடுல இருக்கிறேன். எனக்கு தெரியும். கொழும்பிலே ரோயல் கல்லூரியிலே ஒரு மாணவனை சேர்ப்பதாக இருந்தாலும், அங்கு பக்கத்திலே டொரன்டன்ல இருப்பவர்களுக்கு அது அண்மையிலே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை. ஆனாலும் அவர்கள் தாய் தகப்பனுடைய கல்வி தகமை, அவர்களுடைய தராதரம் போன்றவற்றை வைத்துக்கொண்டு அனுமதி மறுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டு. அதுதான் நான் கேட்டேன். அது இப்ப கல்வி என்பதற்கு அப்பாலே அங்க இருக்கிற நிர்வாக ரீதியான முறையை கேட்டேன். அதிலே ஓ. இந்த பாசிட்டிவ் உளவியல் எந்த அளவு தூரம் அது அவர்களுக்கு நன்மை பயக்கும் அல்ல செல்வாக்கு செலுத்தும் என்றதான் கேட்டிருந்தேன். ஆ இப்ப இப்ப உதாரணமா இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வரலாம். இப்ப உதாரணமா நீங்க ராயல் காலேஜ சொன்னபடியே நான் அந்த உதாரணத்த வச்சு சொல்றேன். இப்ப ஸ்கூல் அட்மிஷன் பொறுத்தவரை இலங்கையில அதுக்கென சில கொள்கை நடைமுறை அட்மிஷன் கிரைட்டீரியா இருக்குது. அப்ப அட்மிஷன் கிரைட்டீரியால முதல் ஏரியா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கூலில். ஏனென்று சொன்னால் இல்ல இப்ப இப்ப நீங்க பார்த்தீங்களாண்டா எல்லாரும் ராயல் காலேஜ விரும்பினால் மற்ற ஸ்கூல்ஸுக்குரிய ஸ்டூடண்ட்ஸ எப்படி அட்மிட் பண்றது? இப்ப இன்னொரு சம்பவத்த நான் உங்களுக்கு சொல்லேன்னா, ஜஃப்னால பொஸ்கோ பாடசாலை. சரியா? ஜஃப்னால பொஸ்கோ. அப்ப அந்த 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 பொஸ்கோ பாடசாலைக்கு இயவான அட்மிஷனுக்கு நியாயமான போட்டி. அப்ப எப்ப அந்த அந்த நேரத்து டிரெக்டர், அதாவது ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு டிரெக்டர், அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த பொஸ்கோவுக்கு பிள்ளைகள் போறது டீச்சர் சாலையான்னு சொல்லி போட்டு, அவர் பொஸ்கோல உள்ள டீச்சர்ஸ் எல்லாரையும் கோப்பா கிறிஸ்டியன் காலேஜுக்கு மாத்தினார். ஏன்டா கோப்பா கிறிஸ்டியன் காலேஜ்ல பிள்ளைகளுடைய அட்மிஷன் மிக குறைவு. அங்க. அப்ப இந்த அப்ப அப்ப அந்த கோப்பா கிறிஸ்டியன் காலேஜ மூட வேண்டின ஒரு தேவை வந்துட்டது. அதான் கவர்மெண்ட் இதால ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டூடண்ட்ஸ் இல்லையேண்டா ஸ்கூல க்ளோஸ் பண்ணி. அப்ப டீச்சர்ஸ மாத்தினேன். ஆனால் ஸ்டூடண்ட்ஸ் தொடர்ந்து பெற்றார் பொஸ்கோவை தான் விரும்பினார்கள். அப்ப இதுல என்னன்னா பாடசாலையுடைய பெயர். இப்ப உதாரணமா நான் நினைக்கிறேன் இங்க வில்சன், என்ன சட்டன் ஹை என்று நான் நான் இப்ப வந்தாப்புறம் சில பாடசாலைகளை அறிகிறேன். அதாவது பெற்றார் அதற்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்காகத்தான் முழு முயற்சியாக இருக்குது. ஒன்று அதற்கான அடிப்படை காரணமாக இருக்கலாம் தொழில் வாய்ப்புகள். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாடசாலையில கற்று வந்த பிள்ளை என்று சொன்னால், அந்த பிள்ளைக்கு சில வேளை சில பாயிண்ட்ஸ் கூடுதலா இருக்கலாம். அல்லது அந்த பிள்ளையோட ஒரு 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 மல்டி டாஸ்க் செய்யக்கூடிய ஒரு என்வாயர்மெண்ட் அந்த ஸ்கூல்ல இருக்கலாம். அப்ப அதனால பெற்றார் போட்டி போடுகின்ற, அதாவது பாடசாலை அட்மிஷனுக்காக முயற்சி செய்கின்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னொன்று நான் ராயல் காலேஜ்ல சொல்ல வரேன், இந்த அட்மிஷன் கிரைட்டீரியால 10% வச்சிருக்கிறேன். 10% ட்ரான்ஸ்ஃபர் கேட்டகரி. அடுத்தது எஜுகேஷன் கேட்டகரி. உதாரணமா சில சர்வீசஸ் தவிர்க்க முடியாத சர்வீஸ். ட்ரான்ஸ்ஃபரபிள் சர்வீஸ். இப்ப டாக்டர்ஸா இருக்கிறார்கள், டீச்சர்ஸா இருக்கிறார்கள். திடீரென்று ட்ரான்ஸ்ஃபர்ல வருவார்கள். அப்ப அப்படி வருகின்றவர்களுக்கு அட்மிஷன் குடுக்க வேண்டும். அப்ப அந்த விஷயங்களையும் கவர்ன்மெண்ட் அந்த பாலிசியில கருத்தில் எடுக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த பாலிசி டாக்குமெண்ட் அதுல தெளிவாக சொல்லுகின்றது. பொதுவாவே எங்கட மக்களுக்கு எல்லாருக்குமே அல்லது எல்லா மக்களுக்கும் உளவியல் சம்பந்தமாக கதைக்கிறது அப்படின்னு சொன்னாலே ஒரு 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 சாதாரண ஒரு பயப்பீதி இருக்கும். உண்மையிலே அது இருக்குதா? அப்படி அந்த உளவியல் என்று கதைக்க துவங்கினாலே ஏதோ ஒரு வகையான ஒரு அச்ச உணர்வு அல்லது பயப்பீதி வருகின்ற இல்ல வாய்ப்பு இருக்குதா? நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்க உளவியலையும், கவுன்சிலிங்கையும் தொடர்புபடுத்துறீங்க போல ம். இருக்கு. அதான். ம். அதாவது இப்ப இந்த கவுன்சிலிங் என்ற ஒன்று உளவியல் இல்லாமல் செய்ய இயலாது. அதாவது ஒரு வெவ்வேறுபட்ட தெரபியூட்டிக் அப்ரோச்சஸ் இருக்கின்றது. அதாவது இங்கு ஆலோசனை வழங்கல் செயல்முறை என்றது வெவ்வேறுபட்ட பல வகையான செயல்முறைகள் இருக்கின்றது. அந்த செயல்முறைகளை நாங்கள் பார்த்தோம் என்றால், உண்மையா சைக்கோ அனலிட்டிக்கல்
தெரபெட்டிக் அப்ரோச் என்று பார்த்தோம்னா சிக்மண்ட் ஃப்ராய்டிட கோட்பாட்டை வச்சு வந்தது. அப்ப அது ஒரு கவுன்சிலிங் என்று வரைக்க அது சைக்காலஜிக்கல் பேஸ்ட சில விளக்கங்களை தருகிறது. நாங்கள் இப்ப உதாரணமாக அவர்களை பற்றி நாங்கள் கவுன்சிலிங் ஒன்று ஒரு பிள்ளைக்கு செய்யறதுக்கு முதல் அந்த பிள்ளையிட மன தாக்கம், மன அழுத்தம் எந்த நிலையில வந்தது, அது ஆரம்ப காலத்திலே இருந்தே வந்ததா? உதாரணமாக அவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்ல சைல்ட் ரியாரிங் பிராக்டிசஸ், அதாவது பிள்ளை வளர்ப்பு முறைகள் கூட பிள்ளைகளுடைய நடத்தைகளே பிரச்சனைகளை கொண்டதெல்லாம். அப்ப அந்த அடிப்படையில பாக்க சைக்காலஜி இல்லாமல் இப்ப இன்றைக்கு நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் இப்ப கிளினிக்கல் சைக்காலஜியா எடுக்கலாம், மெடிக்கலா, ஈவன் விமன் சைக்காலஜி இருக்குது. பெண்களுக்கு என்று உளவியல் இருக்கின்றது, அது ஜெண்டர் ஸ்டடிஸ் இருக்குது. அந்த 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 மாதிரி என்னென்னு சொன்னால் இந்த சில ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது இப்ப நாங்கள் வாழுகின்ற சூழ்நிலை, நாங்கள் வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற சில விஷயங்கள் இங்கு தெரிந்தோ தெரியாமலோ பல தாக்கங்களை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது. அப்ப அந்த அடிப்படையிலே ஒரு உளவியல் ரீதியாக எதையும் அணுகக்கூடிய ஒரு பக்குவம் எல்லாருக்கும் இருக்கவர், தனியா டீச்சர்ஸுக்கு மட்டுமில்லை, ஈவன் பேரண்ட்ஸுக்கோ உறவினர்களுக்கோ உளவியல் அடிப்படையில் ஒரு விஷயத்தை சிந்தித்து செயற்படுத்துகின்ற ஒன்று இருக்க வேண்டும். அதனாலதான் இன்று உளவியல் இல்லாத துறையே இல்லை. ஈவன் ஐடிக்கு கூட சைக்காலஜிக்கல் இதுல ஒரு பிள்ளைகள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகின்றார்கள். அதாவது ஐடி வேர்ல்டுக்குள்ள இருக்கேக்க, அந்த தொழில்நுட்ப உலகத்துக்குள்ள இருக்கேக்க எவ்வளவு தூரம் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்றனர். உதாரணமா நான் 2013 நைஜீரியாவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போன நேரம் OU-UK வைஸ் சான்சலரும் வந்திருந்தவர் அந்த நேரம். அப்ப அவர்கிட்ட பிரசன்டேஷன்ல அவர் சில உதாரணங்கள் சொன்னார். அவர் உதாரணங்கள் சொல்லிக்க அவர் தான் பார்த்தாரம் ஒரு மேசையில ஒரு கேர்ளும் போயும் இருக்கணுமா, ஆனா 2 பேரும் கதைக்க இல்லையா. அப்ப தான் நினைச்சாராம் இது லவ்வர்ஸா அல்லது என்னன்னு எனக்கு தெரியாம 2 பேரும் போனோட தான் இருக்கணும். அப்ப கடைசியா தான் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி அவருக்கு அவர் ஒரு ரிசர்ச்சர், அவரும் ஒரு சைக்காலஜியா. இப்ப அவர் தான் போய் கேட்டாராம், நீங்கள் என்ன சும்மா ஃப்ரெண்ட்ஸா வந்து இருக்கிறீங்களா? இல்ல நாங்கள் லவ்வர்ஸ். அப்படி கதைக்காம நீங்க 2 பேரும் முன்னுக்கு இருந்து கொண்டே போனால தான் செக் பண்ணி கொண்டிருந்திருக்கிறோம். அந்த மாதிரி இதுகளையும் சைக்காலஜிக்கல் ரீதியா நாங்கள் அறியக்கூடிய வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அதைத்தான் நான் சொல்றேன், சைக்காலஜி என்றது மிக பிரதானமான ஒரு இடத்தை எடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஈவன் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸை நாங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அணுகிறோம். என்ன நான் உள்ளதை சொல்றேன் அப்படியே சொல்றேன் என்று சொல்லி சில பேர் உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் ஓப்பன், அதே நேரம் ஓப்பன் மைண்ட் இருக்க வேணும். ஆனா அதே நேரம் அதை சொல்ற வகையில சொல்ல வேணும். அதான் அங்க முக்கியம். இந்த நீங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. பொதுவா ஒரு வளர்ந்த நிலையில் இருக்கிற மனிதர்களுக்கு அல்லது குடும்பத்திலே வாழ்கின்ற ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது பணிபுரிகின்றவர்களாக இருக்கலாம், எல்லாருக்குமே இது ஒரு வகையில ஒரு சங்கடம் இருக்கும், அல்லது வெளியிலே சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு உளவியல் சிக்கல்கள் எல்லாம் இருக்கும் குடும்ப சூழ்நிலையிலே. இதுக்கு என்ன வகையான தீர்வுகள் உங்களோட கல்வி முறைமையில் இருக்கா, அல்லது அது வேறு முறையில தான் இந்த பாசிட்டிவான இந்த சைக்காலஜி அதற்கு இன்று நாங்கள் பேசுகின்ற சப்ஜெக்ட்ல இந்த மென்டல் வெல்பீயிங் என்றும் டாக்டர் புவி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அப்ப அதை பற்றி நாங்கள் பேச வேணும். ஆமாம். அதாவது என்னென்று சொல்லி சொன்னால், இப்ப நான் உதாரணமாக குடும்ப நிலைமைகளிலே பிரச்சனைகள் வருவது வழக்கம். பிரச்சனை இல்லாத குடும்பங்களே இல்லை. ஆனால் பிரச்சனையை எப்பொழுதும் பிரச்சனையாகவே எடுக்கின்ற அந்த மனப்பாங்குதான் மாறவர். அதாவது நாங்கள் உணர வேண்டும் என்னென்று சொல்லி சொன்னால், பிரச்சனை இல்லாத ஆக்கள் இல்லை. நாங்கள் ஒரு யாரையும் 100% பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தின வாழினம் என்று சொல்ல முடியாது. அப்ப பிரச்சனை அந்த நேர சிச்சுவேஷனுக்கு தான் அது பிரச்சனை. அப்ப சில சமயம் நாங்கள் அந்த நேரம் எங்களுடைய விளக்கங்களை கேட்கிறவர்களுக்கு நாங்க விளங்கப்படுத்தலாம். ஒரு ஸ்டூடெண்ட் எந்த பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் நான் விளங்கப்படுத்தி அவர் அதை ஏற்றுக்கொள்றார் என்று விளங்கப்படுத்தலாம். அந்த சிச்சுவேஷன்ல பிரச்சனை வரைக்கும் உங்களுக்கு தெரியும்,
அவைகளுடைய மனவளர்ச்சி பிரச்சனைகளும் வந்துடும். அவைகள் இமோஷனல் ஆகி. அப்ப அந்த இமோஷனல் டைம்ல நாங்களும் கதைக்க சொல்ற விஷயங்கள் விளங்காது. அப்ப அந்த டைம் என்ன செய்யலாம்டா மௌனம். அதாவது 2 பேரும் தங்களோட இமோஷனல் பேலன்ஸ் இழந்து கதைக்கிற அந்த சிச்சுவேஷனை விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு பிறகோ 2 ஹவர்ஸுக்கு பிறகோ எல்லாம் இமோஷனல் பேலன்ஸ் வந்தா பிறகு ஆறுதலாக நீங்கள் சொன்னது இந்த விஷயம் இது உண்மையா சரியில்லை, இது பிழை, இது இப்படித்தான் இருந்திருக்க வேணும் என்று கதைக்கிற அந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் பிரச்சனைகள் தொடராது. அது பிரச்சனை வரும், ஆனால் ஒரு நீண்ட காலத்துக்கு தொடராது. அப்ப அதுதான் இன்றைக்கு இன்டெலிஜென்ட், அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ட் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. அதாவது நாங்கள் டீச்சர்ஸுக்கு முக்கியமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற இன்னொரு டாபிக் இமோஷனல் இன்டெலிஜென்ட். இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ட் என்றது எங்களோட இமோஷன்ஸ், அதாவது எங்களோட மனவெழுச்சிகளை நாங்கள் கட்டுப்படுத்துகின்ற ஆற்றல் எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன சொல்றோம், முந்தி காக்னிஷன் அறிவுக்கு மட்டும்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தனாங்க. இன்றைக்கு மெட்டா காக்னிஷன். அதாவது மெட்டா காக்னிஷன் என்றது முதல் நான் என்னை அறியவர். நான் என்னை அறியாமல் நான் மற்றவர்களோடு கதைக்கவும் முடியாது, மற்றவர்களை திருத்தவும் முடியாது. அப்ப நான் என்னை அறிந்து நான் கதைக்கிறது சரியா, நான் சொல்றது சரியா, நான் சொன்ன விதம் சரியா, அவர்கள் அதை விளங்கி கொண்டார்களா சரி. இப்ப நான் என்ன அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு நான் கதைக்க வலிக்கிட்டேன் என்று சொன்னால் பொதுவாக இந்த முரண்பாடுகளை நாங்கள் தீர்க்கலாம். அப்ப நாங்கள் இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸ்ல இப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக டீச்சர்ஸுக்கு சொல்றது பிள்ளைகளுடைய மெட்டா காக்னிஷனை, அதாவது பிரெயின் ஸ்டடீஸ்ல நாங்கள் சொல்றோம் என்னன்னா பிள்ளைகளோட பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு அவைகளுடைய மெட்டா காக்னிஷனை உயர்த்துற மாதிரி தான் ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க. அது மட்டும் இல்லை ஹையோட திங்கிங் ஸ்கில்ஸ். இப்போ திங்கிங் ஸ்கில்ஸுக்குள்ள ஹையோட திங்கிங் ஸ்கில்ஸ், ஹையோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒன்றாக இன்றைக்கு டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸ். தனியாக மார்க்ஸ் இல்லை கேள்வி, அச்சீவ்மெண்ட், அதாவது ஒரு சர்டிஃபிகேட்டும் மார்க்ஸும் இல்லை கேள்வி. இந்த பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளவோ ஸ்கில்ஸை நாங்கள் வளர்த்து விட வேணும் இன்டர்நேஷனல் லெவல்ல. அப்ப இந்த அடிப்படை மட்டும் அது மட்டும் இல்லை. இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னா முந்தி நாங்கள் ஒரு சர்டிபிகேட்டை எடுத்துக்கொண்டு போனோம் என்று சொல்லி சொன்னா அந்த சர்டிபிகேட்டை பார்த்துட்டு இன்றைக்கு எங்களுக்கு அட்மிஷன் தருவினம் இல்லை. அன்றைக்கு ஒரு பார்க்க ரிலேட்டிவ்ஸ் ஆக்ஸ்போர்ட்ல இருந்து வந்தவ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்து இப்ப ரீசெண்டா பாஸ் அவுட் பண்ணியிருக்கு. அவ சொன்னா எனக்கு இன்டர்வியூ 3 days தொடர்ந்து நடந்ததா. 3 days தொடர்ந்து நடந்ததா. என்ன ஸ்கில்ல பார்க்கண்டா அவட ஒன்று அவட அவட வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் பிஹேவியர். அந்த அடிப்படையில அந்த எனக்கு அவ சொன்ன அவட கதைச்சு கொண்டு இருக்கேன். நான் விளங்கினது என்னென்று சொன்னா அந்த கேர்ளோட ஹையோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது இந்த குரூப் சைக்காலஜி. இப்போ இன்றைக்கு குரூப் சைக்காலஜி முக்கியம். இப்போ குரூப் சைக்காலஜி இன்றைக்கு ஒரு டீமா நாங்க ஒர்க் பண்ணிக்க குரூப்போட அங்கத்தவர்கள் எல்லோரும் ஒருத்தர் விளங்கி கொள்ளவர். அப்ப அது இல்லாவற்றையும் அப்சர்வ் பண்றதுக்கு தான் 3 நாளா தொடர்ந்து அங்க இருந்து தன் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணப்பட்டேன்னு சொல்லி சொன்னா இப்ப டிகிரி முடிச்சு இப்ப ஒர்க் பண்ணுறா. அப்ப அந்த மாதிரி இன்றைக்கு சைக்காலஜி இல்லாத ஒரு இடம் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வேணும். நான் ஒரு கேள்வியை கேட்டுட்டு அங்க பார்வையாளர்கள் மற்றும் டாக்டர் புவி லோகதாஸ் போன்றவர்களுக்கான கேள்வி நேரத்தை கொடுக்க போறேன். என்னுடைய ஒரு கேள்வி, இந்த 11 வயது அல்லது டீன் என்று சொல்வார்கள், இவர்களுடைய அந்த கட்டிளம் பருவத்தில் அவர்களுடைய செல்வாக்கு செலுத்துறது அந்த நேரத்துல ஹோமோன்ஸ்கள் அவர்களுக்கு செல்வாக்கு செலுத்துற நேரத்துல அவர்கள் பேரண்ட்ஸோட முரண்படுவார்கள், பாடசாலையிலே ஆசிரியர்களோடு முரண்படுவார்கள். இதை தீர்க்கிறதுக்கு அல்லது இதுக்கான ஏதாவது சொல்யூஷன் இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி திட்டத்திலே இருக்குதா? இது இங்கே நடக்குது எல்லா நாட்டிலும், இங்க இலங்கை மட்டுமில்லை, அனைத்து நாடுகளிலும் வளர்முக எல்லா நாட்டிலையும் இந்த சிக்கல் இருக்குது பாடசாலையில படிக்கிற இந்த 11 வயது பிள்ளைகளிடம். ஆமா, இதுல இந்த சைக்காலஜிக்குள்ள அடலசன்ட் சைக்காலஜி என்ற ஒன்று இருக்குது.
அடலசன்ட் சைக்காலஜி எங்களுக்கு ஒரு கோர்ஸும் இருக்குது. நாங்க டீச்சர்ஸுக்கு படிப்பிக்க அந்த அடலசன்ட் சைக்காலஜில நாங்கள் வெகு கவனமா இருக்கிறோம். நாங்கள் என்னென்று சொன்னால், அது உண்மையிலே ஒன்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அது ஹோமோன்ஸ் சேஞ்சால தான் பிள்ளைகளுக்கு அந்த மாற்றங்கள் வருகிறது. அடுத்தது அப்படி ஹோமோன்ஸ் சேஞ்ச் வரையக்க, அந்த டீனேஜ் வயசுல நாங்க 2ம் கெட்டா நிலை என்று சொல்லுவோமே. ம். அதாவது அந்த 2ம் கெட்டா நிலையான ஒரு உளநிலைக்கு பிள்ளை தள்ளப்படுது. ஒன்று அந்த பிள்ளை நினைக்குது தான் இண்டிபெண்டன்டா இருக்க வேணும். ஒருத்தரையும் நாங்க டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதே நேரம் பிள்ளை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய தேவையும் இருக்குது. அப்ப அந்த நேரத்தில மற்றது பிள்ளைகள் பியர்ஸ்டு அதாவது சகபாடிகளுடைய சிநேகிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தன்மையும் அந்த இடத்துல தொடங்கும். அது மட்டுமில்ல உடலியல் ரீதியாக மாற்றம் பெறும். மனவெழுச்சி பிரச்சனைகள் அதாவது அது ஒரு மனவெழுச்சி பிரச்சனை நிறைந்த பருவம் என்றுதான் இந்த அடலசன்ஸ் பீரியட் சொல்லப்படுது. அப்ப இது உண்மையாக அவர்களோடு இருக்கிறவர்கள் அதை விளங்கிக் கொள்ளவர். அதாவது விளங்கி அவர்களையும் ஒரு பங்கு பெற்றுகின்றவர்களா அதை உதாரணமா ஒரு குடும்பத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் நடாத்த இருக்கின்றோம் என்றால் அவர்களுடைய அவர்களுக்கு இந்த லீடர்ஷிப் ஸ்கில் அப்பதான் வளரும். அதாவது பியாஜே என்ன சொல்றாருன்னா அது இந்த அடலசன்ஸ் பீரியட் ஒரு நியம சிந்தனை பருவம் அதாவது எல்லாத்தையும் ஒரு கருத்தியல் ரீதியாக சிந்திக்க தொடங்குற பருவம். அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும்டா அவைகளையும் பங்குதாரர்களாக நாங்க மாற்ற வேண்டும். பங்குதாரர் என்று சொல்லிச்சுன்னா குடும்பத்துல ஒரு விஷயத்தை நாங்க முடிவெடுக்க அவர்களையும் உள்வாங்கி முடிவெடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர்களை அறியாமலே தங்களுக்குரிய மரியாதை தங்களுக்கான ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் தருவதற்கு இந்த குடும்பம் ஆயத்தமாக இருக்கின்றது. எங்களுடைய பெற்றோர் தங்களை அந்த வழியிலே கொண்டு போகின்றார்கள் என்ற ஒரு சிந்தனை வரும். பாடசாலை கற்றல் கற்பித்தல் செயற்பாடு இந்த டீனேஜ் ஆக்களுக்கு தான் நாங்க ஸ்பெஷலா என்ன செய்யறோம் நாங்கள்டா டிபேட். அதாவது அவர்களுக்கு தலைமை தத்துவம் தாங்குகின்ற அந்த விருப்பங்கள் இருக்கிறபடியால நாங்கள் கூடுதலாக பாடசாலைகள்ல டிபேட்ஸ் எக்ஸிபிஷன்ஸ் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் அதாவது எஜுகேஷனல் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் அந்த அப்ரோச்சால அவர்களை நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். ஆனா அதே நேரம் இந்த பிரச்சனை படாத அதாவது அடலசன்ஸ் பீரியட்ல பிரச்சனைக்கு படாமல் எல்லா மாணவர்களும் இருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. எத்தனையோ மாணவர்கள் இப்போ உதாரணமாக எக்ஸாம் டைம்ல படிச்சு கொண்டு வருவார்கள், திடீரென்று சொல்வார்கள் எனக்கு எல்லாம் பிளாக் அவுட்டா இருக்குது, ஒன்றுமே எனக்கு எக்ஸாம் செய்ய தெரியல, ஒன்றும் ஞாபகத்துல வரையில. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல தான் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வரும். இப்ப எங்களை பொறுத்தவரை நாங்க டீச்சர்ஸுக்கு சொல்றது விஷயமும் இதுதான். இப்ப நாங்கள் பிள்ளைகள்கிட்ட அஸ்பிரேஷன் அதாவது லெவல் ஆஃப் அஸ்பிரேஷன் அதாவது அச்சீவ்மெண்ட் லெவலை கூட்ட வேணும்ன்றதுக்காக நாங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கோலை செட் பண்றோம். நீர் இப்படித்தான் வரணும், இவ்வாறு தான் செய்ய வேண்டும், இந்த அளவு மார்க்ஸ். அந்த பிள்ளையால அடைய முடியாத அச்சீவ்மெண்ட் லெவலை நாங்கள் செட் பண்ணி விட்டோம் என்றால் அது பிள்ளைய ஒரு தாக்கத்தை கொண்டு வரலாம். அதான் அட்கின்சன் சொல்றாரு என்றால் லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட். அதுக்கு லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸுக்கு நாங்கள் லெவல் ஆஃப் அஸ்பிரேஷன் பிள்ளையால அடையக்கூடிய ஒன்றை நாங்கள் கோலை செட் பண்ணி விடுவோம். இந்த விஷயத்திலே நாங்கள் அடலசன்ஸ் டைம்ல நாங்கள் டீச்சர்ஸுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்றது பிள்ளையில அடைய முடியாத ஒரு நிலைமை வரைக்கும் தோல்வி என்ற ஒன்று வேறு. அப்ப பிள்ளையால அடையக்கூடிய சின்ன சின்ன டாஸ்கா கொடுத்து கொண்டு போகணும். அதாவது சப்போர்ட்டிங் அதாவது ஒரு பெரிய டாஸ்க உடனே கொடுத்து எல்லாத்தையும் முடியும் கொண்டு கேட்க பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்து கொண்டு போய் அது எந்த பருவத்து பிள்ளைகளாக இருந்தாலும் நாங்கள் அந்த பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு போகலாம் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நல்ல விளக்கங்களை தந்தீங்க. இப்ப அங்க நிறைய பேர் இதுல பங்கேற்று இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நேரத்துக்கு கொடுக்கலாம்.
இப்போது அங்கே பங்கு பெற்றிருந்தவர்கள் கையை உயர்த்தி நீங்கள் பேராசிரியர் சசிகலா கோமூர்த்தி அவரிடம் உங்கள் கேள்விகளை தொடுக்கலாம். உங்களுக்கான நேரம் இது. நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னண்டாம நீங்கள் பொதுவாக இதுல ஒரு கேள்வி இருக்குது, பரவாயில்ல. என்னண்டாம நீங்கள் கூடுதலாக அவர் கேட்ட கேள்விகள் அந்த கல்வியோட சம்பந்தமானதுதான் கூடுதலாக கலத்தீர்கள். ஆனா இந்த நாட்டிலே ஒரு எமது இளைஞர்களுக்கும் ஒரு நடுத்தர வயது தொழில் ரீதியாகத்தான் நான் கேள்வியை கேட்க இருக்கிறேன். இப்ப அநேகமாக அந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு உகந்ததில்ல, கீழே அதாவது லோ ஸ்கில் இல்லாட்டி மீடியம் ஸ்கில்ல இருக்கிறார்கள் வேலையிடங்கள்ல வேலை செய்யும் பொழுது இந்த நாட்டில யூகேல என்னன்னா அந்த மேனேஜர்ஸ் வேற என்ன செய்யறாங்க என்றால் அவைய இந்த நாட்டில் மினிமம் வேஜ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10 பவுன் 11 பவுன் ஏப்ரல் 50 பெனி கூடும். என்ன செய்யறார்கள் என்றால் வேலையிடங்கள்ல கூடுதலாக அந்த லோ லெவல் ஆட்களுக்கு கிட்டத்தட்ட அதே அளவு தான் மினிமம் வேஜ் தான் பே பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு குறையும் என்ன செய்வாங்கன்னா கூப்பிட்டு நீ நாங்க 11 பவுன் தாரோம், நீ செய்யற வேலை 10,000 அவர்களை கிட்டத்தட்ட வெறுட்டுறே சொல்லலாம். வேலையால கட்ட கூடும் அப்படி இப்படி எல்லாம் அழைப்பார்கள் மேனேஜர்ஸ். இந்த நாட்டில கன்னடங்கள் இருக்கு, நான் அதை உணர்ந்திருக்கிறேன். எனக்காண்டி கேட்கிறேன், மற்றவர்காண்டி தான் கேள்வியை கேட்கிறேன். அந்த ரீதியில அந்த தொழிலாளர்களை நடத்துவது இப்படி நடத்துவதால் அவர்கள் மனோநிலை பாதிக்கப்பட்டு கடைசியில அதாவது மனோதத்துவ டாக்டர்கிட்டயே போக வேண்டிய கட்டங்களும் ஏற்பட்டுள்ளது. டாக்டர் புவிக்கு அது தெரியாம கூடும், அப்படியான நிலைமைகள் இருக்கின்றது. அப்ப அந்த நிலையை மாற்றுவதற்கு அது அரசாங்கத்தின் கடமையா இல்லாட்டி அந்த என்னோட தொழில் இந்த பிரைவேட் செக்டர்ல தான் இது கூட, கவர்மெண்ட் செக்டர்ல நான் நினைக்கல அப்படி நடக்கும் அப்படி என்னோட ப்ராஃபிட் தான் பிரைவேட் செக்டர்ல மோட்டிவ். அவங்க மேக்சிமம் நீ ஒரு மெஷின் யோசிச்சு நீ இவ்வளவு செய்யாட்டி வச்சிருக்க இயலாது விரட்டுறதால அந்த பிள்ளைகளோ இல்லாட்டி நடுத்தர வயது போனவர்கள் அது நடக்கிறது கூட வேண்டாம் அனுபவப்பட்டவர்கள் தானே. அப்படியான நிலை நான் பார்த்திருக்கிறேன். பொதுவாக இளம் வயதினருக்கு குறைந்த நிலையில் உள்ள தொழிலை செய்பவர்களுக்கு தான் நடக்கிறது. அப்ப அந்த மேனேஜர்ஸ் இந்த அப்ரோச்சை மாற்றுவதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு கருத்தை சொல்ல முடியும். அதாவது இது ஒரு தனிப்பட்ட ஆளுக்குரிய கேள்வி, ஒரு பரந்துபட்ட ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ல இல்ல யூகே முழுவதுமே என்ன மாதிரி அதை சரி பண்ணலாம் என்று நான் கேட்கிறேன். அது கேள்வி நான் கேட்டது விதான் சரியோ தெரியவில்லை. இல்ல, இது ஒரு சமூக பிரச்சனை, இது ஒரு சமூக பிரச்சனை. அப்ப நாங்கள் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எடுக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இதுல முதலாவதாக இந்த சமூக பிரச்சனைக்கு தீர்வு எடுக்க வேண்டியது உங்களை அரசாங்கம். அதாவது அது பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம். ஒரு 1 ஹவருக்கு எந்த பேமெண்ட வழங்க வேணும், அதாவது எந்த அளவு பவுண்ட்ஸ், எத்தனை பவுண்ட்ஸா, 10 பவுண்ட்ஸா, 15 பவுண்ட்ஸா, 20 பவுண்ட்ஸான்றதை தீர்மானிக்கிறதுக்கான ஒரு கொள்கை இங்கே இருக்க வேண்டும். அப்ப மற்றது ஒரு மானிட்டரிங் ப்ரோசஸ் இருக்க வேண்டும். அதாவது இப்ப எப்படியும் பே ஸ்லிப் பண்ணோண்டு போகும் தானே. அப்ப பே ஸ்லிப்ல அது சரியான முறையில இந்த பிரைவேட் ஆக்களும் அதுக்கு மானிட்டரிங் இருந்து அந்த பே ஸ்கில் போகுதான்றது, பேயிங் ஸ்கில் போகுதான்றது பார்க்க வேண்டும். அது ஒரு வகை. அது பாலிசி டாக்குமெண்ட்ஸை பிரித்தானிய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. ஆனா அதே நேரம் இங்கு நாங்கள் இப்போ உதாரணமா ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி, அப்ப இந்த ஆர்கனைசேஷனல் சைக்காலஜியும் தெளிவா சொல்லுது என்னன்னு சொன்னால் உற்பத்தி திறனை கூட்ட வேணும் என்றால், உற்பத்தி திறன் என்று சொன்னா அந்த விளைவை நாங்கள் அதிகரிக்க வேணும் என்று சொன்னால் இங்கு தொழிலாளர்களுடைய மனநிலை நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில இருக்கதான் உற்பத்தி திறன் அதிகரிக்கும். அப்ப இதுல என்னன்னு சொன்னா சில இன்சென்டிவ்ஸை கொடுக்கலாம். இப்ப ஈவன் நீங்கள் 10 பவுண்ட்ஸோ 15 பவுண்டோ கொடுத்தாலும் ஒரு இன்சென்டிவ், ஒரு அலவன்ஸாக, ஒரு இன்சிடென்சியல் அலவன்ஸோ அல்லது ஒரு ஹாலிடே அலவன்ஸோ அந்த மாதிரி கொடுக்கிற ஒரு பக்குவத்தை இந்த தொழிலதிபர்கள் பின்பற்றினார்கள் என்றால் உண்மையில நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று. இப்ப எனக்கு தெரிஞ்ச சில இங்கு தொழிலதிபர்கள் இருக்கிறார்கள்.
என்னுடைய அனுபவத்தின்படி சில பேர் வந்து தங்களுக்கு கீழே வேலை செய்தவர்களுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு ஷாப்பை போட்டு கொடுத்து அது ஒரு பெரிய ஷாப்பா வளர்றதுக்கு வகையில அந்த அளவு சில பக்குவ நிலைமைகளோடு செயல்படுகின்ற தொழிலதிபர்களை நான் கண்டிருக்கிறேன். அப்ப இது என்னென்று சொன்னால் அந்த அந்த ஒரு பரந்த மனப்பான்மை, எல்லோரும் வாழ வேண்டும், எல்லோரும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்கை உடையவர்களாக ஒவ்வொரு மனிதர்களும் இருந்தார்கள். முக்கியமாக என்னென்று சொன்னால் ஏனைய மனிதர்களுடைய கஷ்டங்களை உணர்வுகளை புரிந்து அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் செயல்பட்டாங்க எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சமூக பிரச்சனை. அது இங்க யூகேல மட்டும் இல்லை, எல்லா இடமும் இருக்குது. இப்ப இந்த COVID-19 டைம், கோவிட்டால எல்லாம் க்ளோஸ் பண்ணினோன்னா நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தவங்க மந்த்லி சேலரி வேறும். ஆனா நாங்க கஷ்டப்பட்டது யாருன்னு சொன்னா கூலிக்கு வேலை செய்தார். கூலிக்கு வேலை செய்தாக்கள்லாம் கஷ்டப்பட்டு தொழிலுக்கும் போக முடியல, தொழிலுக்கு போகலைண்டா கூலி இல்ல, கூலி இல்லைண்டா குடும்பத்தை பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட கஷ்டம். அப்ப அந்த நேரம் கூட சில தொழிலதிபர் சில நன்கொடைகளை செய்தார். நன்கொடைகளை செய்து உலர் உணவு பொருட்கள் என்று சொல்லி எவ்வளவோ சமூக சேவைகளை செய்தார். அப்ப இது ஒரு சமூக பிரச்சனை தான். இது உண்மையில் ஒரு சமூக பிரச்சனை. ஆனால் அவர்களுக்கு ஒரு துறை இருக்கின்றது, ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி. அப்ப அந்த நான் நினைக்கிறேன் நீங்க சில ட்ரைனிங் கொடுப்பினோம் என்றுதான். இது ஈவன் ஒரு ஒரு பிரைவேட் ஃபேர்மை வச்சு நடத்துற ஆட்களுக்கும் சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் இங்க கொடுபடுது என்ன, அப்படித்தானே? நான் கேள்விப்பட்ட மாதிரிக்கு அவைகளுக்கும் அந்த லைஃப் ஸ்டைல், லைஃப் டெஸ்ட், அது யூகே டெஸ்ட் என்று சொல்லி அந்த ட்ரைனிங்கள் அது வழங்கப்படுவது இல்லையா? இருக்குதான், அந்த அதை பின்பற்றதா தெரியவில்லை. அதை வழங்கப்பட்டாலும் அதுக்கு என்ன செய்யணும்னா மானிட்டரிங் ப்ரோசஸ், அதாவது பாலிசி டாக்குமெண்ட் ஒன்று இருக்க வேணும், இவ்வளவு கொடுக்க வேணும், இவ்வளவு காசு, அது உண்மையில நடைமுறைப்படுத்தப்படுகிறதான்றதை பார்க்க வேணும். இல்ல, இந்த விஷயம் வந்து HMRCக்கு அறிவிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் இண்டிவிஜுவலாக வந்து அங்க இருக்கிற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிப்பார்கள். எப்படி வேலை தளத்துல உனக்கு என்ன, உனக்கு டீ குடிக்க டைம் தெரியணுமா, சாப்பிட டைம் தெரியணுமா, எக்ஸசைஸ் வேலை செய்ய தெரியணுமா எல்லாம் கேட்பணும். ஆனாலும் இப்போ ஒரு சேஃப் எக்ஸாம்பிள், ஒரு கடையில வேலை செய்யற எம்ப்ளாயி என்ன செய்வார், எனக்கு இந்த வேலை பறி போயிருமே என்றதால ஒரு 8 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 10 மணி நேரம் 12 மணி நேரம் செய்கிற வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லாவிட்டாலும் சில வேலைகள்ல இருக்குத்தான். ஆனாலும் சட்டங்கள் சரியான முறையில் அவர்களை பாதுகாக்க இங்க இருக்குது நடைமுறை. சட்டம் சரியாகத்தான் இருக்குது. வேறு டாக்டர் புவி, நீங்கள் கொஞ்சம் நெறிப்படுத்தி அடுத்தடுத்த கேள்விகளுக்கு கொண்டு போகலாம் நம்புகிறேன். வேற இங்க பார்வையாளர்களுடைய கேள்வி அல்லது பங்காளர்களுடைய கேள்வி இருக்கின்றது, அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் கேட்கலாம் இந்த நேரத்திலே. ஆமா, நல்லது, நல்ல விஷயங்களை கதைச்சிருக்கிறீர்கள். இந்த பாசிட்டிவ் சைக்காலஜியின் எய்ம் வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தால் வருத்தம் இல்லாமல் இருக்கலாம் என்ற இதெல்லாம் தான் கன்செப்டை நீங்க சொல்றீங்க. மகிழ்ச்சி என்றதான் இப்போ எங்களுடைய கம்யூனிட்டிலையும் வந்து ஒரு 50 வயசு தாண்டைக்குள்ள எல்லாரும் தங்களோட கடமையில முடித்து படித்து வேலை செய்து அடுத்தது மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுல கூடுதலாக இப்போ மதுபானங்களுக்கு அடிமையாகி கொண்டு வரீங்க. ஆல்கோஹோல்ல போய் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி அது கண்ட்ரோல் இல்லாமல் போய் கிணவே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கிழமை எனக்கு தெரிய 2 தமிழ் பையங்கள் அண்டர் 50s நாட் 2 பேர் இறந்திருக்கிறோம். ஒரு ஆள் ஸ்ரீலங்காவில், ஒரு ஆள் இங்கே இடம்பெயர்தான். நாங்களும் இந்த இதுக்காக கணக்கு ட்ரை பண்ணியிருக்கிறோம் தமிழக பிளானுக்களாக. அது பெருசாக கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிடுறோம். என்னட்ட ஒரு பேஷண்ட் இருக்கிறார், என்னோட தமிழாக்களை விலை குறைவு, ஒரு தமிழ் பேஷண்ட் வச்சிருக்கிறோம். இது கண்டு அவர்கிட்ட கேட்டால் என்னத்துக்கு குடிக்கிறான்னா தனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையாண்டா அப்படியா தான் குடிக்கிறான். வேலை முடிக்கணும். அதான் ஒரு மகிழ்ச்சி என்று நினைக்கிறேன் அவனுக்கு. அதான் சைக்காலஜின்ற ஒரு பேட் எஃபெக்ட். இப்போ மற்றது பார்க்கலாம், நீங்கள் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி ஒரு ஆள் வந்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டார். ஃபேம், காசு இருக்குது, பணம் இருக்குது, செல்வம் இருக்கு, என்ன மதிப்பு இருக்கு, எல்லாம் இருக்குன்றா அவருக்கு அதுக்கு மேலே என்ன செய்யறன்னு தெரியாமல் ட்ரக்ஸ் அதில் தான் போய் பாவிச்சு அதில் முடியணும்.
அதுகளும் ஒரு புலையான முடிவு இல்லையா? அது பிள்ளையான முடிவு. இப்ப உண்மையா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நாங்க போனா பிறகு அவைகளுக்கு கட்டாயம் கவுன்சிலிங் தேவை. என்ன கவுன்சிலிங் என்று சொல்லி சொன்னா, பெரிய தொழிலதிபர்களுக்கு கவுன்சிலிங் தேவை. என்னென்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட, அதாவது எல்லை மீறி அவர்களுக்கு வருமானமும் அதை மேனேஜ் பண்ண தெரியாமல் இருக்கிற ஒரு நிலைமையில தான் இவ்வாறு ஒரு பிழையான வழிகளுக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் வரும். அது மட்டும் இல்ல, இப்ப உதாரணமா நான் சொல்லுவேன், இப்ப ஸ்ரீலங்கால ஒரு ஃபேமஸ் ஒரு ஒரு சிவில் இன்ஜினியர். அவர் இனியில்லையண்ட தொடர்மாடி கட்டிடங்கள் கட்டி அவ்வளவு ஃபேமஸா இருந்து, ஈவன் அவர் பிரைவேட் ஃபிளைட் ஒன்று வேண்டதுக்கும் ஆயத்தமாக இருந்த ஒரு நிலையில அவற்ற காசை மையமாக வைத்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நட்பு சேர்ந்து குடித்து பிளட்ல ஆல்கஹாலோட லெவல் கூடி அவருடைய மென்டல், அதாவது அவர் உடனடியாக இறக்கையில அவற்ற திங்கிங் ப்ரோசஸ், அவர் மென்டலி அவர் சரியான எஃபெக்டட் ஆகி இவ்வளவு கெட்டிக்கார ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட அவர் விளங்கி கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு பிறகு அவர் இறந்தவர். இப்படிப்பட்ட கேசஸ் எல்லா நாட்டிலையும் இருக்குது, இங்க மட்டுமில்லை, எல்லா நாட்டிலும். அதாலதான் வடிவா சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட, அதாவது அது பணமாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு அந்தஸ்தாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலால ஒருவர் வருகின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை என்ன மாறி போவதென்றால், நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன், எனக்கு இனிய தேவை என்ற ஒன்று இல்லை, நான் இப்படியும் நடக்கலாம், இப்படியும் கலைக்கலாம், என்னவும் செய்யலாம். அந்த ஒரு அட்டிடியூட் வரைக்கதான் பொதுவாக இந்த பிரச்சனைகள் தலை தூக்க தொடங்கும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் செல்ஃப் கண்ட்ரோல், அதான் நான் சொன்னேன், அந்த மெட்டா கக்னிஷன், செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது செல்ஃப் ஆக்சுவலேஷன், அதுல முக்கியமாக, அதாவது சமூகத்தில நாங்கள் மதிக்கப்படுகின்ற, அதாவது இந்த தேவை கோட்பாடு மிஸ்டர் குணா காய்ச்சது போல, இறுதியில அவர் மாஸ்டர் சொல்றாருண்டா அதாவது செல்ஃப் ஆக்சுவலேஷன், அதாவது சுயதிறனில் நிறைவு தேவை. அப்ப அது அடையேக்க உண்மையில் நாங்கள் என்ன மாதிரி எங்களோட சிந்தனையை கொண்டு போகணும்டா சமூகத்துக்கு உதவுவர்களாக நாங்க மாறோம். நீங்கள் செய்தீங்களே அந்த மாதிரி. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கன்செப்ட்ல நாங்கள் எங்களோட லைஃபை கொண்டு போனோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட விரும்பத்தகாத நடத்தைகளிலே இருந்து நாங்கள் எங்களை விளத்தி நடத்தி கொள்ளலாம். அதாவது உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு, இப்ப எரிக்சனும் அதைத்தான் சொல்லுகின்றார். எரிக்சன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருக்க, கிட்டத்தட்ட 65 வயசு வரைக்கும், 60க்கு பிறகு நாங்கள் வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகும். அதாவது நாங்கள் இளம காலத்துல செய்த நல்ல அனுபவங்கள், அதாவது எங்களோட உறவுகளை கேட்க எங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் வரணும். நாங்கள் வேலை செய்ததை பற்றி எங்களோட சகபாடிகளோடு எவ்வாறு வேலை செய்த நாங்கள் என்றது அந்த ஒரு அனுபவம். அவர் சொல்றாருண்டா, வயசு போன காலத்துல எங்களோட உடல் ரீதியாக எங்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எங்களை வழிப்படுத்த போவது நாங்கள் இளமை காலத்திலே நாங்கள் செய்த நல்ல அனுபவங்கள் தான். அப்ப நல்ல அனுபவங்களை நாங்கள் வாழ்க்கையில தேட வேண்டும். அதைத்தான் நான் இந்த பிரசன்டேஷன்ல போட்டிருக்கிறேன். அதாவது ட்ரீ ஆஃப் பாசிட்டிவ் சைக்காலஜி. அதாவது நாங்கள் நல்ல சிந்தனைகள் இல்லாமல் ஒரு மன்னிக்கின்ற மனம், விட்டு கொடுக்கின்ற மனம், அன்பு, கருணை, சமூக சேவை என்று இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த எங்களுடைய மனதை நாங்கள் ஒரு மரத்துக்கு ஒப்பிட்டோம் என்றால் அது ஒரு வாடி போற மரமாகத்தான் மாறும். அப்ப ஒரு செழுமையான சிந்தனை ஒன்று இருக்க வேணும் என்று சொன்னால், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இளம காலத்துல நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் நல்ல ஜாய்ஃபுல்லான ஒரு சந்தோஷமான அனுபவங்களை நாங்கள் சேகரிக்க வேணும். அது ஈவன் கணவன் மனைவியோட உறவா இருந்தால் என்ன, பிள்ளைகளோட உறவா இருந்தால் என்ன, குடும்ப அங்கத்தவர்களோட உறவா இருந்தால் என்ன, அல்லது எங்களுடைய நிறுவனத்தோட உறவா இருந்தால் என்ன, அல்லது தொழிலாளர்களோடு உள்ள உறவா இருந்தால் என்ன, எங்களுடைய நல்ல அனுபவங்களை நாங்கள் சேர்த்து விட்டோம் என்று சொன்னால்
இவ்வாறு பிழையான வழிகள்ல போறதுக்கு சந்தர்ப்பத்தை நாங்கள் குறைத்து கொள்ளலாம். மிக நன்றி. நீங்க இந்த ஸ்லைட்ஸ் பிரசன்டேஷன் செய்திருந்த நீங்கள் அதை ஷேர் பண்ண என்ன போயிருக்குது? நான் ஷேர் பண்ணலைன்னா கேள்வி கேட்க தொடங்கினபடியே நான் ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணட்டா? நீங்க கதைக்கணும்னா இல்லை வேற கொஸ்டின்ஸ் இருந்தால் எடுப்போம். இல்லாட்டி நீங்க அதான் நான் ஷேர் பண்றேன். ஓகே, ஷேர் பண்றேன். இங்க டாக்டர் ஹலோ, யா ஷேர் பண்ணி வந்திருக்குது. ஆமா, தெரியுது உங்களுக்கு என்ன இப்ப? ம். ரைட். இது என்னன்னா அந்த பாசிட்டிவ் சைக்காலஜி அண்ட் மென்டல் வெல்பீயிங்கோட தொடர்புபட்ட வகையில நான் ப்ரிப்பேர் பண்ணின ஒரு ஸ்லைட் தான் இது. அதை ரெஃபரன்ஸ் செய்து இதுல முக்கியமாக நாங்கள் அதாவது இது ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த செஷன் அதாவது இந்த பாசிட்டிவ் சைக்காலஜியை முக்கியமாக கருத்திலே எடுத்து முதலாக சைக்காலஜிக்கு ஒரு முக்கியமான டொமைனாக இந்த பாசிட்டிவ் சைக்காலஜியை கொண்டவர் தான் மார்ட்டின் செல்க்மன். அதாவது இவர் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன்ல பிரசிடெண்டா வந்த பொழுது அவர் இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி என்ற தீமை எடுத்துத்தான் தன்னுடைய சகபாடிகளோடு தன்னுடைய தொழிலை நடத்தினவர். அதாவது நான் ஏற்கனவே இப்ப நாங்கள் நீங்க கேள்வி கேட்டதன் படிதான் டிஸ்கஷன் செய்த நாங்கள் என்றாலும் இந்த கருத்துகள் எல்லாம் அதற்குள்ள சொல்லப்பட்டதுதான். அதாவது தவறு விட்டால் இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்ல சில பேர்த்த சிந்தனையில வரலாம், பிள்ளைகள் தவறு விட்டால் அப்ப நாங்க தண்டிக்கிறோம் இல்லையா, பாசிட்டிவ் சைக்காலஜியை வச்சு நாங்கள் அதையும் என்கரேஜ் பண்றது அந்த சில சந்தேகங்கள் சில பேர்த்த மனதுல வரலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, பிள்ளைகள் தவறு விடுகின்ற பொழுதும் தவறை சரியான முறையில விளங்கப்படுது, அதாவது அவர்களை தண்டிக்காமல் அவர்களை மனவருத்தத்துக்கு உட்படுத்தாமல் நீங்கள் உதாரணமா ஒரு கணக்க பிள்ளை விழவிட்டா சரி நீங்கள் இப்படி பிள்ளை விட்டுட்டீங்க, நாங்கள் இன்னொரு 4-5 கணக்கு செய்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுதான் அந்த பாசிட்டிவ் அப்ரோச். அப்ப இப்படி கொண்டு நாங்கள் போகிக்க அது என்னத்துக்கு வித்திடும் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய ரிலேஷன்ஷிப், அதாவது எங்களுடைய எங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல எங்களோட மென்டல், அதாவது நாங்கள் நல்ல மனநிலையில இருக்கின்ற பொழுதுதான், என்னதான் பணம் இருந்தால் என்ன, பொருள் இருந்தால் என்ன, பண்டம் இருந்தால் என்ன, உறவு இருந்தால் என்ன, என்னுடைய மனம் சரியான ஒரு நிலையில இந்த சிந்தனை இந்த திங்கிங் ப்ரோசஸ் இந்த விஷயங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால் எது இருந்தாலும் எனக்கு இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கும், இருந்தும் அனுபவிக்காத ஒரு நிலைமை தான் இருக்கும். அப்ப இதுல என்ன செய்ய வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் யாரு, அதாவது இன்று நாங்கள் எல்லோரும் சமூக பிராணிகள் என்ற அடிப்படையில இங்கு நான் மட்டும் இல்லை என்னோடு சேர்ந்தவர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேணும் என்ற ஒரு நிலைமையில நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லோருடனும் நல்ல உறவு நிலைமைகளையும் மற்றவர்களை பற்றிய மற்றவருடைய வாழ்க்கை பற்றிய சில கவனிப்புகளை உடையவர்களாகவும் நாங்கள் இருப்போம். அது மட்டுமல்ல, இவ்வாறு ஒரு நிலைமையில இருக்கேக்கத்தான், அதாவது என்னோடு சூழ இருக்கிறவர்கள் எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறார்கள், அமைதியா இருக்கிறார்கள் என்று இருந்தால்தான் நானும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம். இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்களா, இப்ப இதுல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு டெபினிஷன் இது, வருத்தத்துக்கு நாங்கள் மருந்து எடுக்கலாம். ஒரு வருத்தம் வந்து நாங்கள் டேப்லெட்ஸ் எடுத்து மருந்து எடுத்து நாங்கள் தூரணும். ஆனா எங்களோட திங்கிங் ப்ரோசஸ் பிள்ளையா இருந்தா, பிரச்சனையா இருந்தா அதை நாங்கள் இவ்வாறு மாற்றோம். அதுதான் நாங்கள் முதல் கொஸ்டின். அப்ப அதுக்குத்தான் இங்க சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லப்படுது என்று சொல்லி சொன்னால் நாங்கள் மற்றவர்களோடு ஒரு நல்ல உறவு நிலையை வைத்திருக்க வேண்டும். அப்ப இதனாலே அவரால் முன்வைக்கப்பட்ட ஒரு தியரி தான் பெர்மான்றது. அவர் முக்கியமாக 5 கம்போனன்ட்ஸை சொல்றார். ஒரு மனுஷனுடைய மென்டல், அதாவது ஒரு நல்ல மனநலத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாசிட்டிவ் இமோஷன்ஸ் இருக்க வேண்டும்.
அதாவது இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் நாங்கள் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்கும். அப்ப நாங்கள் எப்பயும் பாசிட்டிவ் இமோஷன்ஸை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தது என்கேஜ்மெண்ட். அதாவது இங்கே இப்ப இதுல பாருங்க, பாசிட்டிவ் இமோஷன் என்று சொல்லியிருக்க அபிலிட்டி டு பி ஆப்டிமைஸ். அதாவது நாங்கள் எவ்வளவு தூரம், அதாவது எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் எங்களை பற்றி எங்களுடைய இப்ப நாங்கள் ஒரு கடந்த காலத்து எங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு சம்பவத்தை நெடுவலும் நினைச்சு கொண்டு அதே இதுல நாங்கள் இருக்காமல் நாங்கள் முந்தின சம்பவங்கள் முன்னர் கடந்த காலத்து சம்பவங்களை மறக்க வேணும். இந்த தற்காலத்துல நடக்கிறதை பற்றி சிந்திக்க வேணும். ஃபியூச்சரை பற்றி இது எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்க பார்க்க வேணும். அடுத்து ரூம் ஃபார் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட். அதாவது இவ்வளவு வயசு வந்தால் என்ன, நாங்கள் எங்களுக்கென்று சில லெஷர் ஆக்டிவிட்டிஸை நாங்கள் வச்சிருக்க வேண்டும். அடுத்தது என்கேஜ்மெண்ட். எதை செய்தாலும் நாங்கள் ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில அது முக்கியம். இப்ப சில பேர் சொல்லலாம், இவருக்கு வயசு போயிட்டு இவருக்கு தேவையில்லை, இவையேன் அங்கேயும் இங்கேயுமாக போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வாறு இல்லை. இங்க சில சமயம் அவர்களுக்கு அவர்களுடைய நிலைமைகளுக்கு கட்டாயம் அவ்வாறு செய்ய வேண்டிய தேவை இருக்கே. உதாரணமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி 50 வயசுல பிள்ளைகளுடைய கடமைகள் எல்லாம் முடித்து அனுப்பினா பிறகு ஒரு தனிமை இருக்கேக்க நான் மதுவுக்கு சொல்லல, மதுவுக்கு போகும்போது சொல்லல, சில லெஷர் ஆக்டிவிட்டிஸ் நாங்கள் உதாரணமா நாங்கள் சைட் சீயிங், உதாரணமா நாங்கள் பல நாடுகளுக்கு சென்று பல இடங்களை பார்க்கலாம், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம், எங்கட ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் சில ஆக்டிவிட்டிஸை செய்யலாம். அந்த மாதிரியான என்கேஜ்மெண்ட் இருக்க வேண்டும். அடுத்தது ரிலேஷன்ஷிப். அதாவது நாங்கள் எப்பயும் நாங்கள் பெரியாக்கள், நாங்கள் அந்த மாதிரி எங்களை விட்ட யாரும் இல்லை என்று இல்லாமல் நாங்கள் நாங்கள் ஒரு சமூக அங்கத்தவர் என்ற அடிப்படையில எங்களுக்குள்ள ஒரு சோஷியல் சப்போர்ட், அதாவது சமூகத்துக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும். இதையும் நான் முதலே சொன்னேன்னா. மற்றது மீனிங். அத எந்த ஒரு செயற்பாட்டை நாங்க செய்தாலும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். அந்த ஒரு அர்த்தமில்லாத செயற்பாடுகள் எங்களுக்கு சரியான விளைவுகளை தராது. மற்றது நாங்க கேரிங் ஃபார் அதர்ஸ், ஈவன் என்ற அதாவது ஷேரிங் இஸ் கேரிங் என்று சொல்லிக் கொடுக்குறாரு. இங்க நர்சரியில இப்பயே ஷேர் பண்றது கேரிங்கை கொடுக்கும் என்ற அடிப்படையில நர்சரியிலே பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்கின்றார்கள். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது நாங்கள் எங்களுடைய சக்சஸ், அதாவது நாங்கள் எங்களுடைய அடைவுகள். அப்ப அதுக்குதான் நான் முதலே சொன்னேன், அதாவது அடையக்கூடிய கோல்ஸை நாங்க செட் பண்ண வேணும், அதை அடைய வைக்க வேணும். அப்பதான் பிள்ளைக்கு நான் அதை அச்சீவ் பண்ணினான் என்ற ஒரு சிந்தனை வரும். அந்த நேரம் தான் அந்த பிள்ளையிட ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சியான நிலைமை ஏற்படும். அப்ப இதுல அடுத்து நான் சில தெரபெட்டிக் அப்ரோச், அதாவது பாசிட்டிவ் சைக்காலஜி, பாசிட்டிவ் சைக்கோ தெரபெட்டிக் டெக்னிக்ஸ் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் வெல்பீயிங்ல ஒன்று நான் சொன்னேன் முதல், நாங்கள் எங்களை பற்றி சிந்திக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகின்றார்கள். அதாவது சில கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அந்த கஷ்டமான நிலைமைகளை நாங்கள் எவ்வாறு ஹேண்டில் பண்ணினாங்கள் என்றதை சிந்தித்து, அதே கஷ்டமான நிலைமைகள் வருகின்ற பொழுது நாங்கள் அதே விதமான சில அணுகுமுறைகளை பயன்படுத்தலாம். அது மட்டுமில்ல, எப்பயும் எங்களோட இம்ப்ரெஷன் முக்கியம். அதான் நாங்கள் அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருந்தால் என்ன, ஒரு மனிதர்களை பற்றின இம்ப்ரெஷன் முக்கியம். அப்ப நாங்கள் எப்பயும் நல்ல ஒரு இம்ப்ரெஷனை மற்றவர்களுக்கு வழங்குகின்ற மாதிரி தான் எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். பட் எங்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நான் இதற்காகத்தான் இதை செய்கின்றேன், இவ்வாறுதான் இதை ஆரம்பிக்க போகின்றேன், இவ்வாறுதான் நான் இதை கொண்டு போக போகின்றேன், இவ்வாறுதான் நான் இதை முடிக்க போகின்றேன் என்று ஒரு தெளிவற்ற நிலைமைகளிலே இல்லாமல் நாங்கள் சில சமயம் சில செயற்பாடுகளை தொடங்கினோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு அது ஒரு இமோஷனல் பிரச்சனையாக வந்துவிடும். அடுத்த முக்கியமான விஷயம் பாசிட்டிவ் சைக்காலஜில கிராட்டிடியூட், அது நன்றியுடையவர்களா நாங்கள் எப்பயுமே
எங்களுக்கு உதவி செய்பவர்களிடம் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கின்ற அந்த மனநிலையை நாங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில வளர்த்தோம் என்று சொல்லி சொன்னால், அது பிள்ளைகள் தங்களுடைய பெற்றாராக இருக்கலாம், தங்களுக்குரிய வாழ்க்கையில உதவிய பெரியவர்களாக இருக்கலாம், தங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கலாம், ஒரு சமூகத்திலே ஒரு பெரியவர்களாக இருக்கலாம். அவர்கள் தங்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லோரோடும் ஒரு நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்கின்ற வகையிலே நாங்கள் பிள்ளைகளுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது forgive, அதாவது மன்னிப்பு வழங்குகின்ற பக்கம். எல்லாரும் எல்லாத்தையும் சரியாக செய்வதில்லை. சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் எங்களுக்கு சில சமயம் பிள்ளையாக நடாத்துவதற்கு சில சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தந்துவிடும். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒரு பிள்ளை பிழை விட்டால் அதை மன்னித்து, அந்த பிள்ளையை மன்னித்து நாங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்க வேண்டும். அப்ப இந்த அடிப்படையிலே இங்கு இந்த ரீச் மாடல் என்றது அதை எடுத்து காட்டுகின்றது. அதாவது நாங்கள் இங்கு அதாவது எங்களுடைய மனதை புண்படுத்தின ஒரு விஷயத்தை நாங்கள் மீண்டும் பிரதிபலித்து நாங்கள் அதை எந்த நிலையிலே நடந்தது, இப்ப ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அது எந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது, எந்த சூழ்நிலையில நடந்தது, எதனாலே அது நடந்தது, எப்படி நடந்தது, இது 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 அவர் சொன்னதுக்கு இதுதான் காரணம். ஒரு டிஃபரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது இப்ப நாங்கள் ஒரே கோணத்திலே எல்லாவற்றையும் சிந்திக்க கூடாது. நாங்கள் ஒரு விஷயத்தை பல கோணங்களிலே சிந்திக்கின்ற பொழுது நாங்கள் இங்கு உண்மையிலே சில மன்னிப்பு, அதாவது நாங்களும் சில வேளை இந்த பிழை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்து விட்டோமோ, எங்கட சைட்லயே ஏதாவது பிள்ளைகள் இருக்குதோ என்ற அடிப்படையில சிந்தித்து அந்த பிரச்சனைகளை நாங்கள் அனுமதித்து நாங்களும் அதுக்கு ஒரு பங்குதாரர்களாக இருக்கிறோமோன்னு சிந்தித்து மன்னிப்பு வழங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அப்ப இதுல முதல் நான் என்னை அறிய வேண்டும், நான் செய்த பிழைகளை நானும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் பிளவிடாத மனிதர்கள் இல்லை. அப்ப நான் பிளவிட்டிருந்தா நான் என்ன பிளவிட்டனா, இப்படி ஒரு பிரச்சனை உருவாக்கு நான் என்ன மாதிரி காரணமாக இருந்தனா என்ற அடிப்படையிலே நான் என்னை சிந்து என்னை உணர்ந்து என்னை நான் மாற்றிக்கொண்டால்தான் நான் மற்றவர்களை புண்படுத்தாமல் இருப்பேன். அப்ப இந்த அடிப்படையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கு எல்லாவற்றையும் ஒரு பாசிட்டிவ் வேய, சில வேளை அது ஒரு கடினமான நிலைமை, ஒரு கடினமான ஒரு சந்தர்ப்பத்துல அது ஒரு பாசிட்டிவா எல்லாத்தையும் சிந்திக்க முடியாத ஒரு நிலைமை வரலாம். ஆனால் இதுல என்னது நான் சொல்றேன் என்று சொல்லி சொன்னால், இங்கு அந்த கஷ்டங்களுக்குள்ளும் இங்கு ஒரு பாசிட்டிவாக சிந்தித்து செயற்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்க வேண்டும். நான் இதுல டைப்பிங் எரர் ஒன்று இருக்குது, இதுல அது வந்திருக்குது, அதுக்கு நான் சாரி சொல்றேன். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? இந்த சில்ட்ரன்ஸுக்கு நாங்கள் சொல்கிறேன் கரெக்ட் அண்ட் ஸ்டிக்ன்னு சொல்லி, இந்த நல்லது கண்டா கரெக்டாக கொடுக்குறது, பிளவுட்டா ஸ்டிக்கர் அடிக்கிறதுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் ஸ்டிக் இல்லை தனியாக கரெக்டான்னு தான் சொல்ல வரீங்களா? ஓ இல்லை இல்லை, என்ன சொல்லுங்க இப்ப அதுல இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது இப்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், சரியா, அதாவது ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் முந்தின காலத்துல நாங்க நினைச்சது ஒரு தவறான பிள்ளைகள் ஒரு தவறான ஆளை திருத்தவே முடியாது. அப்படி ஒரு இந்த பிள்ளைய நீங்க கேள்விப்படுறீங்க, சில டீச்சர் சொல்லுவீங்கன்னா இந்த பிள்ளைய திருத்தேலாது, இந்த பிள்ளை அடிச்சாலும் திருந்தால் என்ற சில வேர்ட்ஸை டீச்சர்ஸ் பாவிக்கிறது நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நாங்கள் சொன்ன பிஹேவியரல் சேஞ்ச், நடத்தைகளை மாற்றலாம். அந்த நடத்தைகளை மாற்றுவதற்கு என்ன சொல்லலாம்டா மீள வலியுறுத்தல் செய்ய வேண்டும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். அப்ப ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செய்ய எந்த சில நேரம் என்னன்னு சொன்னா ஈவன் டீச்சர்ஸ் கூட அந்த பிள்ளைய விடியினம் என்னன்னு சொன்னா 2-3 தரம் சொல்லி பாப்பினா பிள்ளை திருந்தேலியோட கைய விட்டு. ஈவன் பேரண்ட்ஸ் கூட நாங்க சொல்ல, ஐயோ இந்த பிள்ளைய செய்ய, இந்த பிள்ளைய எங்கேயாவது அனுப்பி விட்டுடுவா, இது சரி வராத பிள்ளை என்று
அப்படி இல்லை. நாங்கள் நடத்தைகளை வடிவாக மாற்றல் பிஹேவியரல் சேஞ்ச். ஆனா என்ன சொல்லணும் என்றால் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தொடர்ச்சியா இருக்கவர். ஒருக்கா நாங்கள் சப்போர்ட்டா இருப்போம், எல்லா உதவியும் செய்வோம், பிறகு ரெண்டாம் தரங்க கேட்க அது சரி வராது, நீர் என்னோட கதைக்கார ஒன்றும் செய்ய மாட்டேன்னு. அது இல்லை. அது வேற. அப்படி ஒரு நிலைமை மனநிலை மாறிக்கதான் இந்த பிள்ளைகள் வழிதவறி போகின்ற ஒரு நிலைமைகள் இங்க காணப்படுது. அப்ப நாங்க ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட தொடர்ச்சியா பிள்ளைகளுக்கு மீள வலியுறுத்தல் செய்து எந்த பிஹேவியரை சேஞ்ச் பண்ண நாங்க விரும்பினோமோ அந்த பிஹேவியரை தொடர்ச்சியா வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகளை நாங்க செய்ய வேணும். ஆனா இன்றைக்கு ஸ்கூல்ஸ்ல இந்த தடி எடுக்கிறது, அடிக்கிறது, ஈவன் பேசுறது கூட ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நாங்கள் பிள்ளைகளை அணுகிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால் இங்க மற்றொரு பிள்ளைகள் வெற்று பைகள் இல்லை, அவைகள் எம்டி பேக்ஸ் இல்லை, அவைகள்கிட்ட நிறைய அறிவு. முந்தி நாங்கள் நினைச்சனாங்க எனக்குத்தான் எல்லாம் தெரியும், நான் சட்டம்பி, நான் சொல்றத பிள்ளை கேட்கவன். அது இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல பிள்ளை நியாயமான விஷயத்த கூகுள் பண்ணி தானே அறிஞ்சு பிள்ளை கிளாஸ் ரூமுக்கு வருது. அப்புறம் டீச்சர் தனக்கு தச்சுல தெரியாட்டிக்கு அதை அக்செப்ட் பண்ணி பிள்ளை மூலமாக கற்கிறதுக்கும் ரெடியா இருக்கவர். அத கன்ஸ்ட்ரக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன்றைக்கு நாங்க சொல்றது அதுதான். கன்ஸ்ட்ரக்டிவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நாலேஜ் பிள்ளையாலையும் ஆசிரியராலையும் சேர்ந்துதான் கட்டி எழுப்பப்படுது. நல்லது. டாக்டர் சாந்தி பரமேஸ்வரன், ரிட்டையர்டு சைல்ட் சைக்காட்ரிஸ்ட். எல்லோருக்கும் வணக்கம். உங்களோட பேச்சு நல்லாக இருந்தது. அது கேட்டது எல்லாம் பிடித்து கொண்டது. நீங்க சொன்னது எல்லாம் சரியாக இருந்தது. அதுல கடைசியாக forgiveness பற்றி சொன்னீங்க. நான் என்னில ஒரு குறைவு, you can forgive and forget. மறக்க வேணும், அதுதான் கஷ்டம். அதை திருப்ப அதை யோசித்து கொண்டிருக்கிறதுல பிரயோசனம். forgive and forget தான் முக்கியம். அதான் சொல்றது. அதுதான் சொல்றது. அந்த அதாவது நாங்கள் forgiveness-க்கு போகணும் என்று சொன்னால் அதுல நாங்கள் நிலையா நிக்க வேணும். இந்த forgiveness நாங்கள் சில நேரம் நான் ஏன் இப்படி செய்ய தேவையில்லையோ, ஏன் வேற விட்டு கொடுப்பான்னு நினைச்சா திருப்பி உங்களுக்கு அது வரும். ஆனா ஒரு பிள்ளை செய்துட்டான், அவன் பிள்ளை என்று சொல்லி போட்டு அதை மறந்துட்டு சரி என்று சொல்லி போட்டு பிறகு வீட்டை போயிட்டு அவன் அப்படி சொன்னானே செய்தானே திரும்ப யோசிக்கிறதுல பிள்ளை. அப்ப forgive and forget என்றுதான் நான் இந்த பிள்ளைகளுக்கு எப்பவும் சொல்றேன். அது எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. நான் forgive பண்ணுவேன், பட் I won't forget. அது அப்ப என் டாட்டர் சொல்லுவா, அம்மா you have an elephant mind. You will never forget what the person said. பழைய வருஷத்துக்கு பிறகு நான் அந்த சம்பவத்தை நினைக்கிறேன். மற்றது நீங்க சொல்லிக்க சுவாமியின் நினைவு வந்தது. ஒரு ஆள பிள்ளைண்டு நாங்கள் ஒரு கைய போட்டால் 3 fingers 3 விரல்கள் எங்களை சுட்டி காட்டுது. ஒரு ஆளை சுட்டி காட்டும் பொழுது 3 விரல்கள் எங்களை என்ன பிள்ளைண்டு நீங்க சொன்னது எனக்கு மிக பிடித்து கொண்டது. கடைசியாக adolescent psychiatrist என்ற முறையில நீங்கள் adolescent psychology பற்றி சொன்னது மிகவும் பிடித்து கொண்டது. ஆனா நான் கலாச்சாரத்துல எங்கட தமிழ் சமுதாயத்துல நாங்க சொல்லுவோம், சும்மா தோளுக்கு மிஞ்சினால் தோழன், அவனுக்கும் ஒரு அபிப்பிராயம் இருக்குது, அவனே மரியாதையாக சொல்லி நடத்த வேணும். ஆனால் பெற்றோர்கள் இளைஞர்களோட ஒரு கதையை வச்சிருக்கிறதில்ல. அவன் வீட்டுல மேல போயிட்டு தன் மொபைலோட இருக்கிறான், சும்மா விட்டு விடு என்று சொல்றேன் நாங்கள். You must have a line of communication. அவன் சரியாம உங்களுக்கு விசரோ என்று சொன்னாலும் திரும்பவும் அவன் ஓமேன தம்பி அப்படி சொல்றான்னு கேட்க வேணும். உதாரணமாக நான் இப்ப சொல்றேன், நீங்க சொன்னீங்க, டாக்டர் புவியும் சொன்னார், எப்படி இளைஞர்கள் இப்ப மது பானம் அந்த ஐசெண்டு போதையிலையும் அடிமையாயினம். ஒரு இளைஞன் நல்லா குடிச்சு போட்டு வீட்டை வாரான். அப்ப அம்மா அப்பா என்ன சொல்லினோம், நீ தள்ளாடி கொண்டு வார, அங்க பக்கத்துல வீட்டு ஆக்கள் பார்த்தால் என்ன நெப்பினம், நீ குடிகாரன் என்று உன்னை தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கொடுக்க வருவினம், அதார் கட்ட போயினம் என்று அவனை ஏசுறது.
அவனுடைய நடத்தியால வந்த மற்றதுகளை பாக்கின மொழிய அவனுக்கு ஏன் அது நடந்தது என்று சொல்லாமல், அப்ப நான் கேட்டேன், அந்த நேரத்துல என்ன சொல்லுவீங்க? தம்பி, இன்றைக்கு நீ குடிச்சிட்டு வந்தது, நீ வரையில என்று எனக்கு கஷ்டமாக இருந்தது, என்ன நடந்ததோ என்று நாங்கள் பயந்து கொண்டிருந்தோம். கடவுளே என்று நீ வீட்டை வந்து சேர்ந்துட்ட, உனக்கு சாப்பாடு வேணும் என்றால் இருக்குது, நாளைக்கு வெள்ளன்னு நீ போய் பாடு, நாளைக்கு வெள்ளன கதைப்பம் என்று. அத சொல்றது எங்கட தமிழ் சமுதாயத்துல அது குறைவு. உடனே அத பிள்ளைன்னு சொல்லி போட்டு அடிக்கிறது. அது இப்ப கடவுளேண்டு பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளுக்கு அடிக்க இயலாது. கார்பரல் பனிஷ்மெண்ட் has stopped. You can't hit. அதன்படியா சில நீங்க சொன்ன மாதிரி டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம், எப்படி இந்த பிள்ளைகளை அடிக்காமல் திருத்தலாம் என்றதான் முக்கியம் அவர்களுக்கு சொன்னது. நீங்க அழகாக சொன்னீர்கள், நீங்க வடிவா சொன்னீர்கள், மிக்க பிடித்து கொண்டது. தேங்க்யூ, மிக்க நன்றி. நன்றி சாந்தி. வேற யாராவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி மற்றதொன்று வந்து எங்களோட சமூகத்திலும் இப்ப அந்த டிவோர்ஸை கூடிக்கொண்டு வருது. அது அது இப்ப எங்களோட முன்னாள் குயின் எலிசபெத் அண்ட் பிலிப் டியூக் ஆஃப் எடின்பரோ 73 வருடங்கள் திருமணம் ஆகியிருந்தவர்கள் பிறகு முன்னம். அப்ப அவையர் சொன்னது 70ஆம் ஆண்டு 70 வருஷம் இதுல நினைக்கிறேன். பிலிப் சொன்னார் தங்களோட மேரேஜுக்கு காரணம் டொலரன்ஸ். அந்த டொலரன்ஸ் இல்லாததான் எங்களோட கம்யூனிட்டி குறைவோ தெரியாது. ஆனா அவர்களோட பிள்ளைகள் எல்லாம் டிவோர்ஸ்ல தான் போயிட்டு அன்பார்ச்சுனேட்லி. ஆனா எங்கட சமூகத்திலையும் இதில் கூடிக்கொண்டு வாழறதுக்கு டொலரன்ஸ் இல்லாதது காரணம் என்று நினைக்கிறீர்களா? என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? இல்ல, டொலரன்ஸ் மட்டும் இல்ல, டொலரன்ஸ் மட்டும் இல்ல. நீங்க ஜெண்டர் சைக்காலஜி, விமன் சைக்காலஜி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அதை விளங்கப்படுத்துறதுக்கு முதல் நான் இதை சொல்றேன். அதாவது என்னென்று சொல்லி சொன்னால், சிக்மண்ட் ஃப்ராய்ட், அதாவது சைக்கோ அனாலிட்டிக், அதாவது எங்க எல்லார்கிட்டையும், அதாவது அவர் அந்த தியரியில என்ன விளங்கப்படுத்துறாரு, அவர் 3, அதாவது ஒரு எங்களோட மன நிலைமைகளை 3 வகையா பிரிச்சு சொல்றார். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அப்ப இந்த இட்டுல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், எங்கட தேவைகள் நிறைவேற்றப்படையிலே என்று சொன்னார். மனிதனுக்கு தேவைகள் இருக்குத்தானே. தேவைகள் நிறைவேற்றப்படையிலே என்று சொல்லி சொன்னால், அந்த நிறைவேற்றப்படாத ஆசைகள் எல்லாம் எங்கட அடிமனதிலே இருக்கும். நீங்கள் நாங்க எங்கட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸோட தொடர்புபடுத்தி பார்க்கலாம். அப்ப அப்படி நிறைவேற்றப்படாத ஆசைகள் எங்களுடைய மனதுக்குள்ள தேக்கி கொண்டு வர்ற நேரம் எங்கள்கிட்ட ஒரு தாழ்வு சிக்கல் வரும். எங்கள்கிட்ட ஒரு தாழ்வு சிக்கல். அப்ப எதையும் நாங்கள் நெகட்டிவா தான் திங்க் பண்ண தொடங்குவோம். அந்த தாழ்வு சிக்கல் வந்தோடனே என்னால இயலாது, என்ன மதிக்க மாட்டார்கள், எனக்குரிய மரியாதையை தரமாட்டார்கள் என்ற ஒரு தாழ்வு சிக்கல் வரும். அப்படி தாழ்வு சிக்கல் வந்த உடனே என்ன நடக்கும்டா, அது வந்து எங்களோட திங்கிங் ப்ரோசஸ்ல பெரிய செல்வாக்கு செலுத்தும். அப்ப அந்த நேரத்துல எங்களோட ஈகோ தொடங்கும். அதாவது எங்களோட தாழ்வு சிக்கல் வர்ற அதே நேரத்துல எங்களோட ஈகோன்ற ஒரு அவர் 2வது, அதாவது எங்களோட நினைவு நிலை. ஈகோல நான் பெரியாளா நீ பெரியாளான்ற ஒரு நிலைமை வரும். இன்றைக்கு நியாயமான டிவோர்சஸ் ஏற்படுறதுக்கு அடிப்படை காரணம் ஈகோ தான். யார் பெருசு, நான் சொல்லி நீங்கள் கேட்கிறதா, நீங்கள் சொல்லி நான் கேட்கிறதா? அந்த ஷேரிங், அந்த விட்டு கொடுத்த, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத குடும்பத்துலதான் இது ஒரு சிவிய கேசஸா மாறும். அது மட்டுமல்ல, நான் இன்னொரு விஷயம் சொல்ல வாரேன். என்னென்று சொன்னால், இன்றைய காலம் வித்தியாசம். அதாவது நாங்கள் ஒரு பண்டைய நாகரிகத்துல இல்லை. இப்ப ஒரு டெக்னாலஜிக்கலி என்ஹான்ஸ் ஒரு சமூகத்துல நாங்கள் வாழறோம். எத்தனையோ சோசியல் மீடியா இருக்கு, எத்தனையோ வலைப்பின்னல் நிலைமைகள் இருக்குது. அப்ப சந்தேகத்தோட, பெண்ணும் ஆணை சந்தேகத்தோட பார்க்க கூடாது, ஆணும் பெண்ணை சந்தேகத்தோட பார்க்க கூடாது. இன்றைக்கு முன்னர் வேலை செய்த பெண்களுடைய எண்ணிக்கையை விட ஒப்பிடியாக இன்றைக்கு பெண்கள் தனியே ஒரு துறையில மட்டும் இல்லை, பல துறைகளில் அவர்கள் முன்னேறிட்டார்கள். அப்ப இன்றைக்கு ஒரு சேலஞ்சிங்கான வேர்ல்ட்ல நாங்கள் எல்லோரும் வாழ்றோம். அப்ப எதையும் நாங்கள்
ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து ஒரு பாசிட்டிவா சிந்திச்சு அவவும் ஆபீஸுக்கு போறா, அவவும் 4 பேரோட பழக வேணும், 4 பேரோட கதைக்க வேணும் என்ற அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு நிலைமை இருக்காவ. அடுத்தது ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்காவ. மற்றது ஷேரிங், அதாவது ஒரு என்னன்னு சொல்லிட்டா இன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போனபடியா ஒரு குடும்ப வேலைகளை முழுக்க முழுக்க அவர்களே சுமந்து செய்கின்ற அந்த இதைத்தான் நான் சொல்றேன்னு கேட்க, இதுதான் ஒரு வேர்ப்பு எண்ணம். அதாவது ஸ்டீரியோ டைப் சிந்தனைகள், அதாவது பெண்ணை பற்றின ஸ்டீரியோ டைப் சிந்தனைகள் இருக்கிற நேரம் இவ்வாறு டிவோர்சஸ் கூடுதான். மற்றது பெண்ணும் படிச்சு ரெண்டேக்கு அவ ஒரு சில நேரம் ஒரு அதாவது ஒரு 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 அதாவது ஒரு கணவரால ஆக ஃபோர்ஸ் பண்ணி சில வேலைகளை நான் தான் ஒரு 100% எடுத்தால் 90% ஒர்க்கை நான் தான் செய்ய வேணும், 10% தான் இந்திய என்று சொல்லி தொடங்கிக்க சிலவர் இந்த இந்த உலகத்துல நானும் உழைக்கிறேன் தானே என்று பெண்களும் சிந்திக்கலாம். அப்ப தீர்வு டிவோர்ஸ் என்று நினைக்கலாம். அப்ப இதுக்கு போகாத விதமா இருக்கணும் என்று ஆண் பெண் ஈக்குவல், அதாவது ஒரு ஜெண்டர் ஈக்விட்டி அதுக்குள்ள இருக்க அவர். ஈவன் நான் எனக்கு ஒரு ஹெல்ப்புக்கு வந்த ஒரு ஆள் சொன்னா, சும்மா கதை கேட்க இங்க யூகேல தான் நான் சும்மா காய்ச்சி கொண்டிருக்க சொன்னா, என் ஹஸ்பண்ட்கிட்ட உடம்பு பூரா ஈகோ உண்டு. அப்ப நான் கேட்டேன், நீங்க ஈகோன்ட்டு எதை கருதுறீங்கன்னா, ஈவன் அதை சாப்பிட்டோ கோப்பை கூட கழுவ மாட்டேன். அப்ப இப்படிப்பட்ட ஃபேமிலி, ஆனா அவைகளிட்ட ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறபடியா அவைகளை தொடர்ந்து வாழினா. ஆனா எல்லா கேர்ள்ஸும் இப்ப இப்படி இல்லை, ரெடி இல்லை. என்ன அப்ப கட்டாயம் ஷேரிங் முக்கியம். அதாவது இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ண வேணும். ஈக்குவலா லேடிஸும் தொடங்கிட்டோம். இந்த டிவோர்ஸஸுக்கு இதுவும் ஒரு காரணம். பெண்கள்ல மட்டுமண்டில்ல, ஆண்கள்ல மட்டுமண்டில்ல, பெண்கள்லாம் இதே இதுதான். இல்ல அதைத்தான் நான் சொல்றேன், ஈக்குவல்னு சொல்றேன். ஈக்குவல். ஆனா என்ன சொல்லுங்க, இதுல பிரச்சனை இந்த விமிஸ் டேக்கு ஒரு செமினார் செய்தனா, அது நான் வலு தெளிவா சொன்னா என்னென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய ஏசியன் கல்ச்சரை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஏசியன் கல்ச்சர் எங்களுடைய சமயத்தில் இருக்கிற பண்பாடு, கலை, கலாச்சாரம், சடங்குகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பெண்ணுக்கே உரியது என்று சொல்லி உருவாக்கின ஒரு வாழ்க்கை முறையாத்தான் இந்த ஏசியன் ஃபேமிலிஸோட வாழ்க்கை முறை இருக்கு. அது நீங்கள் எவ்வளவு தூரம் ஒத்துக்கொள்வீங்களோ எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அப்ப அந்த மென்டாலிட்டியில வளர்க்கப்படுற பிள்ளைகள் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நாளைக்கு இப்ப யங்கர் ஜெனரேஷன் மாறிக்கொண்டு போகும். யங்கர் ஜெனரேஷன் மாறுது. இல்ல சாரி, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதுல அந்த அந்த பேரண்ட்ஸ் லீடிங் பை எக்ஸாம்பிள்ன்றது, அதால தான் அந்த பிள்ளைகள் பார்த்து பழகுற அந்த பிஹேவியரல் இதுகளும் இருக்குத்தானே. அந்த சைக்காலஜியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்ப அது கண்ட்ரிபியூட் பண்ணுது. இப்ப இங்கே ஒரு அடிஷனல் இது ப்ரெஷர் இங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு. என்னண்டா தே ஹேட் டு எஸ்டாப்ளிஷ், தே ஜஸ்ட் அரைவ்ட் அண்ட் தே ஹேட் டு எஸ்டாப்ளிஷ். அப்ப அந்த அவியல் அந்த அந்த எல்லாம் ஒரு அவையின் பிஹேவியர் சேஞ்ச் அதை பார்த்து பிள்ளைகள் பார்த்துட்டு ஓகே இது ஒரு டிஸ்போசபிள் ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்லி அதனால தான் இந்த இது வருதுண்டு நான் எனக்குல ஒரு இதாவது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையா என்ன சொல்லுங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையில நாங்கள் ஒரு ரோல் மாடலா இருக்க வேணும். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ், நாங்க டீச்சர்ஸுக்கும் இதை வலியுறுத்துனாங்க. அதாவது உங்களுக்கு அதாவது அப்சர்வேஷனல் லேர்னிங், சரி, அப்சர்வேஷனல் லேர்னிங் அது பண்டூராட தியரி. அவர் அதுல என்ன சொல்றாருன்னு சொன்னால், பிள்ளைகள், அதாவது ஒரு பிள்ளையை நாங்கள் நல்ல நிலைக்கு கொண்டு போகணும் என்று சொன்னால் நாங்கள் நல்லவற்றை பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். அப்ப அதுல அவர் என்ன சொல்றாரு, ஒரு உதாரணத்தை நான் விளங்கப்படுத்த இப்ப சின்ன வயசுலயே நாங்கள் பிள்ளைகள் எடுத்து விளையாடுற பொருட்களே எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைகிட்ட என்ன மாதிரியான
ஒரு மனநிலையில இந்த பிள்ளையை நாங்கள் வளர்க்க வேணும் என்றதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். இப்ப உதாரணமாக இப்ப இப்ப களவு நடக்கிற சந்தர்ப்பங்களும் நடக்குது, அதே நேரம் உதவி செய்கின்ற சந்தர்ப்பங்களும் நடக்குதுன்னு சொன்னால் அந்த சமூகத்துக்கு உதவி செய்கின்ற அந்த மக்களை காட்டி அவர்களை காட்டி அந்த ரோல் மாடலாக வர வேணும் என்ற ஒரு மோட்டிவேஷனை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப நிச்சயமாக அது பேரண்ட்ஸ் முக்கியமாக, அதாவது பேரண்ட்ஸ் ஒரு மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு பிள்ளையோட வளர்ச்சியில ஒரு பிள்ளை பிறந்து அது முக்கியமாக வளர்ற ஒரு பருவம் வந்து ஃபர்ஸ்ட் 3 years. அதாவது டெஸ்டாலஜி என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 3 years. அதே மாதிரி இங்க ப்ரொஃபைல் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் 6 years. உங்களுக்கு மரியா மொண்டசூரி எல்லாரையும் தெரிஞ்சது. அப்ப இந்த ஆரம்ப கால நிலைமைகள்ல நாங்க பிளவிட்டோம் என்றால் பிள்ளைகளோட வாழ்க்கை முறையில அது தொடர்ச்சியாக வந்துடும். அதனாலதான் அது பேரண்ட்ஸ் இப்ப வேறு ஸ்கூல்ஸுக்கு போக தொடங்குறதுக்கு முதல் முற்று முழுதாக யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற பெற்றார்கள், பேரண்ட்ஸ்ல. அப்ப பேரண்ட்ஸ் வந்து நல்ல ரோல் மாடலா இருக்க வேணும், டீச்சர்ஸும் நல்ல ரோல் மாடலா இருக்க. அது நான் அக்செப்ட் பண்றேன். ரோல் மாடல்லாம் நாங்கள் நல்ல ரோல் மாடல்ஸை தான் பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டும். ஆனா அதே நேரம் ஒரு சேலஞ்சிங்கான வேர்ல்டுல அதாவது இன்றைக்கு எவ்வளவோ சேலஞ்சஸ், அது ஃபேஸ் பண்ற அந்த பக்குவத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொண்டு வரோம். பிள்ளைகளுக்கு நல்லதையும் காட்ட வேணும், தீயதை பற்றி விளங்கப்படுத்தவும் வேணும். இன்னென்ன சிச்சுவேஷன்ல இப்படி இப்படி பிரச்சனைகள் வரும், நீங்கள் இதை இன்னென்ன மாதிரி ஹேண்டில் பண்ணிட, அல்லது பிள்ளைக்கு அதை அந்த எதிர்கொள்ற அதை ஃபேஸ் பண்ற அந்த அபிலிட்டி இல்லாம போய். அப்ப அதனால 2 விஷயத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் பர்சனாலிட்டியை நாங்கள் வளர்க்கோம். ஓகே, என்னென்றால் தேங்க்யூ வெரி மச். நீங்க நல்ல ஒரு பிரசன்டேஷனோட தந்தீங்க, நல்ல நல்ல விளக்கங்களை தந்தீங்க. ஆனா எனக்கு நான் உங்களை குறை சொல்ற நினைக்காதீங்க. ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்றால், நீங்கள் பாசிட்டிவ் சைக்காலஜி அதில் பற்றி எல்லாம் சொல்றீங்க. உலகம் மாறிக்கொண்டு போகுது, இவால்வ் பண்ணி கொண்டு போகுது. ஐ எம் அ கிரேட் பிலீவர் இன் திருக்குறள். சரியோ, இந்த 1330 குறள்ல சொல்லாத ஒரு விஷயத்தை இப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சரியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த கிராட்டிடியூட பற்றி சொன்னீங்க. சரியோ, கிராட்டிடியூட பற்றி சொன்னீங்க. இட்ஸ் குட். திருப்பி இருக்கா அதை பற்றி கதைக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்றன்று திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முதலே சொல்லிட்டார். சரியோ, மார்ட்டின் உங்களோட நீங்க மென்ஷன் பண்ண மார்ட்டின் செலிமன் அவற்ற கோட்டேஷன்ஸ், அவற்ற ரிசர்ச் எல்லாம் சொன்னீங்க. அவர் சொன்ன கல விஷயங்களை திருவள்ளுவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். சரியோ, நான் நினைக்கிறேன் அவரும் திருக்குறளை நல்லா படிச்சிருக்கிறார். ஏன்னா திருக்குறள் கன லாங்குவேஜஸ்ல இருக்குது. சரியோ, மற்றது இப்ப நான் வந்து ஆக்சுவலா கவுன்சிலர், இந்த கவுன்சிலர் எங்களுக்கு கணக்க சோசியல் ப்ராப்ளங்கள் வாரது. சரியோ, சில பிள்ளைகள் இந்த ப்ராப்ளங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளங்கள், suicidal cases அப்படி இதெல்லாம். So we give a lot of adult education, special needs childrenக்கு சில உதவியல் அப்படி kind of schemes இருக்கு. We spend a lot of our budget வந்து அதுகளுக்கு தான் கூட ஸ்பெண்ட் பண்றோம். சரியோ, உங்களோட பட்ஜெட்ல வந்து எவ்வளவோ அந்த சோசியல் கேருக்கு தான் கூட போகுது. அது ஒரு விஷயம் சொல்றேன்னா, இந்த பிள்ளைகளை நீங்க சொன்னீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி வளர்க்கணும். ஆனால் கடவுளுடைய படைப்புல வந்து ஒவ்வொரு தரம் விதமாக தான் பிறந்திருக்கணும். சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி இல்லை. இப்ப இங்கிலாந்துல என்ன செய்யணும் என்றால் டிஃப்ரெண்ட் குரூப்பிங்க செய்யணும். இப்ப லெஸ் ஏபிள் பிள்ளைகள் வெரி இது ஏனென்றால் எல்லாரையும் உண்டாவிட்டால் டீச்சர்ஸுக்கு சரியான டிஃபிகல்ட். ஏன்னால் ஒரு பிள்ளைக்கு ஒரு நீங்க ஒரு மேத்ஸ் கணக்கு கொடுத்தால் ஒரு பிள்ளை குயிக்கா செய்து போடும், ஒரு பிள்ளைக்கு ஸ்லோல 1/2 மணி நேரம் வேணும் அந்த கணக்கு செய்து முடிக்கிறதுக்கு. சரி, அப்ப அந்த பிள்ளையை ஒரே கிளாஸ்ல வச்சிருந்தால் then it will be difficult. அதால இங்க கிரேட் பண்ணினேன் ஒரு அந்த லெஸ் ஏபிள் குரூப், அது டிஃப்ரெண்ட் ஏபிள் குரூப்ஸ் இதண்டி போட்டு தான் they are teaching. அப்படி செய்யக்குள்ள then they are I think it is more efficient than நினைக்கிறேன். ஏன்னா they are spending a lot of resources, teachers time எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிக்குள்ள
அப்படியான விஷயங்கள் எல்லாம் ஐ டோன்ட் நோ, ரோட்ல நாங்கள் எல்லாம் படிக்கல அப்படியெல்லாம் இருக்கல. ஆனால் எனக்கு தெரியும் அங்க நாங்கள் எத்தனை, இப்ப நான் 8ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள எங்கட இதுல எஃப் ABCDEF குரூப் வரையும் இருந்தது. நான் இதுக்காக சொல்லல, நான் ஐ வாஸ் இன் த A குரூப். ஆனா A குரூப்ல இருந்த எல்லாரும் they are doing very well today. F குரூப்ல இருந்த எல்லாரும் பெருசா இதான். ஆனா என்ன மாதிரி அந்த நேரம் அந்த குரூப் பண்ணி போட்டினமோ கடவுளுக்கு தான் தெரியும். அப்ப அங்கேயும் அந்த ஸ்கீம் இருந்திருக்குது அப்பவே. நீங்க பாத்தீங்கன்னா ABCD அந்த குரூப்ஸ்ல இருக்கக்குள்ள A groups is always different. B group கொஞ்சம் இது, C அப்படி போகுது. அது டீச்சர்ஸ் அதை பார்த்து விட்டுனமோ என்னவோ தெரியாது. இப்ப என்ன நடக்குதுன்னு ஐ டோன்ட் நோ, எனக்கு இப்ப தெரியல. நான் இப்ப எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் விளங்கப்படுத்துறேன். என்னுடைய ஓப்பனா ஐ அம் ஜஸ்ட் கிவிங் யூ மை ஹானஸ்ட் ஒபினியன். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அது மெயின் ஸ்ட்ரீமிங், அதாவது மெயின் ஸ்ட்ரீமிங் எஜுகேஷன் என்று சொல்லிக்க பிள்ளைகளுடைய அபிலிட்டியை பார்த்து, இயலுமைகளை பார்த்து ஸ்கூல்ஸ் தங்களுக்கு ஒரு பேர், அதாவது உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்ஸ் ஒன்று வந்த உடனே இதுல இத்தனை பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிச்சினம் என்று ஸ்கூல்ஸ் தங்களுடைய பவரை மெயின்டைன் பண்றதுக்காக உருவாக்கின ஒரு முறை தான் இது. இப்பத்த கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ன்றது உள்ளடங்கல் கல்வி. அதாவது ஸ்பெஷல் நீட்ஸ்ல கிட்டத்தட்ட 66 வகையான ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் இருக்கிறார். அந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனுக்கு ஒரு டீமா ஒர்க் பண்ண வேணும். சரியா, ஒரு டீச்சர் மட்டும் அந்த பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண. ஈவன் ஸ்பெஷல் நீட்ல சிலது டோட்டலி டிசேபிள், அதாவது டோட்டலி ஃபுல்லி பிளைண்ட், ஃபுல்லி டெஃப். அந்த பிள்ளைகளை நிச்சயமாக தனியத்தான் வச்சிருந்து நாங்கள் படிப்பிக்க வேண்டும். இதுல 2 கன்செப்ட், இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல 2 கன்செப்ட் டீச்சர்ஸை நாங்கள் கம்யூனிகேட் சொன்னாங்க. ஒன்று லேர்னிங் டிசேபிலிட்டி, ஒன்று லேர்னிங் டிஃபிகல்டிஸ். சரியா, இப்போ லேர்னிங் டிஃபிகல்டிஸ் உள்ள பிள்ளை, ஒரு உதாரணமா ஒரு ஏண்ட பிள்ளை ஒரு விஷயத்தை, ஒரு கன்செப்டை விளங்கி கொள்றது 5 மினிட்ஸ் எடுத்தால், லேர்னிங் டிஃபிகல்டிஸ் உள்ள பிள்ளை ஒரு 10 மினிட்ஸ் எடுக்கும், அல்லது ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்காக நாங்கள் பிள்ளைகளை கொண்டு பிரிச்சு வச்சிருக்கிறது இப்ப சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது பிழையான ஒரு ப்ரோசஸ் என்று சொல்லி இப்ப நாங்கள் ஸ்கூல்ஸ்ல இன்க்ளூசிவ் எஜுகேஷனை தான் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஆனால் அது எவ்வளவு தூரம் ஸ்கூல்ஸ்ல நடைமுறைப்படுத்தப்படுகிறது கேள்விக்குறி. காரணம், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், டீச்சர்ஸோட லெசன் பிளான் எல்லாம் ஸ்பெஷலா இருக்கும். என்னென்னா பிள்ளை லேர்னிங் டிஃபிகல்டிஸ் சிலது லாங்குவேஜால வரலாம், அல்லது ஒரு பார்வை குறைபாடால வரலாம், ஒரு கேட்டல் குறைபாடால வரலாம். அப்ப டீச்சர்ஸ் ஒரு பெரிய டாஸ்க் அந்த பிள்ளையோட லேர்னிங் டிஃபிகல்டிஸ் எதால வந்ததுன்னு பார்க்க வேணும். அடுத்தது ஈவன் மென்டல் டிசேபிலிட்டி. சரியா, அதாவது மென்டல் டிசேபிலிட்டி அந்த பிள்ளை இருக்கிற மென்டல் டிசேபிலிட்டின்னு சொல்லி அந்த மல்டி லெவல், அதாவது இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப இன்றைக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் நாங்கள் மல்டி லெவல், அதாவது வெவ்வேறு விதமான ஆற்றலுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி லெசன் பிளான் செய்து அந்த லேர்னிங் ஆக்டிவிட்டிஸ் செய்யவர். அது மட்டும் இல்ல, உண்மையா முந்தின முறையை நான் பிள்ளை என்று சொல்ல வரையில, ஆனா இன்றைக்கு உண்மையில உள்ள தத்துவம் என்னன்னு சொன்னால், இந்த பாசிட்டிவ் சைக்காலஜிக்குள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் உடண்டையும் ஒரு லோவர் லெவல்ல உள்ள பிள்ளைகளையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணினாத்தான், அதாவது அச்சீவ்மெண்ட் லெவல்ல குறைய உள்ள பிள்ளைக்கு முன்னேறதுக்கு நாங்கள் வழிகாட்டலாம். அது மட்டும் இல்ல, முந்தி நாங்கள் இன்டெலிஜென்ட் நினைச்சது மெத்ஸத்தான், மெத்ஸும் சயின்ஸும் அதுல உள்ளாத. இன்றைக்கு அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு டிஃபரெண்டான ஸ்கில்ஸ் இருக்குது. அப்ப ஹார்வர்ட் கார்டினஸ் மல்டிபிள் இன்டெலிஜென்ட். அப்ப நாங்கள் தனியா கணிதம் செய்யற ஒரு பிள்ளை தான் கட்டிக்கார பிள்ளை என்று சொல்லலாது. ஈவன் மியூசிக்ல இருக்கணும் ரகுமா என்ன. அப்ப அந்த மாதிரி இன்டெலிஜென்டான ஆட்கள் எல்லாம் இருக்கிறோம். அப்ப நாங்கள் உண்மையில என்னன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு என்னென்ன திறமைகள் பிள்ளைகள்கிட்ட இருக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வழிகாட்டுறதா உண்மையா டீச்சர்ஸோட முதலாவது கடமை. ஈவன் பேரண்ட்ஸ் கூட கண்டுபிடிக்கணும் தண்ட பிள்ளைகிட்ட என்ன ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில்லால கொண்டு போகணும்.
உங்களுக்கு விளங்கி நீங்க சில வேளை அறிஞ்சிருப்பீங்க, சோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு பிள்ளைக்கும், அதாவது விக்கோசி சொல்ற சோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப், தமிழ்ல அன்மித்த அபிவிருத்தி வலயம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிள்ளையும் தானே தனிய எந்த ஒரு ஆளோட உதவியும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளையிடம் இருக்குது. ஆனால் பிள்ளை ஒன்று அடைய வேண்டிய லெவல் ஒன்று இருக்குது. அப்ப எந்த இடத்துல பிள்ளை இடர்படுகிறோ அந்த இடத்தை இனம் கண்டு அந்த பிள்ளைய சரியான முறையில கொண்டு போறதுக்கு பெற்றோரும் அந்த பாயிண்ட்ல கவனிச்சு செய்ய வேணும், டீச்சர்ஸும் கவனிச்சு செய்ய வேணும். இன்றைக்கு அந்த மெயின் ஸ்ட்ரீமிங்ன்றது நீங்க சொன்ன மாதிரி இந்த டிவிஷன் பிரிச்சு விடுறது என்ற அந்த கன்செப்ட் இன்றைக்கு அருகித்தான் வருது. இன்றைக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் பிராக்டிசஸ். ஆனா இப்ப ஸ்காலர்ஷிப் அதான் நடக்குதானே, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் சொல்லி அதைத்தான் நல்ல கேள்வி. ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் பாலிசி மேக்கர்ஸ் அதை நிப்பாட்ட வேணும்னு தான் சொல்லினேன். எத்தனையோ தரம் அறிக்கை விட்டாச்சு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை நிப்பாட்ட வேணும். ஆனா பேரண்ட்ஸ் தான் அதை நிப்பாட்ட வேண்டாம் என்று சொல்லினா மெயின் ரீசன் என்னென்று சொல்லி சொன்னால், ஒன்று கஷ்டப்பட்டாக்களுக்கு காசு கிடைக்குது, அடுத்தது ஸ்கூல் அட்மிஷன். இப்ப மிஸ்டர் குணா கரைக்க சொன்னாரு, ஸ்கூல் அட்மிஷன் சில சில குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு உள்ள ஆக்களுக்கு கிடைக்கலையண்டு. இந்த ஸ்காலர்ஷிப்ல எந்த ஏரியால பிள்ளை டெஸ்ட் செய்தாலும் எந்த ஏரியால வளர்ந்தாலும் ராயல் காலேஜ்ல கட் அவுட் 180 என்று சொன்னால் பிள்ளை 180 எடுத்தால் ராயல் காலேஜுக்கு அட்மிஷன் கொடுப்போம். அப்ப அதனால பேரண்ட்ஸ் அதை நிப்பாட்ட விரும்பினாங்க ஸ்காலர்ஷிப்பை. அது ஒரு மெயின் இந்த 11+ எக்ஸாம் இங்க டீச்சர் பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனை கொண்டு வர ஒரு எக்ஸாம். உண்மைதான். கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் வாங்கட்டும், கூடுதலா கஷ்டப்படுறது பேரண்ட்ஸ் தான். அது உண்மையா, அதாவது லேர்னிங்குக்கும் மெச்சூரிட்டிக்கும், அதாவது முதிர்ச்சிக்கும் கற்றலுக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது ஒரு முதிர்ச்சி நிலையை பிள்ளை அடையிறதுக்கு முதல் முதிர்ச்சி பிறந்தோன்னு பிள்ளைய நாங்க தவளை சொல்லி கேட்கல. என்ன தவழ்றதுக்கு அந்த பிள்ளை கொஞ்சம் மாசம் எடுத்தா அப்புறம் தவழும், உடம்பு விரல் தவழும், நடக்கும். அப்ப அதே மாதிரிதான் கற்றலுக்கும் முதிர்ச்சிக்கும் தொடர்பு இருக்கு. அப்ப அந்த முதிர்ச்சி நிலைமைக்கு மிஞ்சிய பரீட்சைகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அது ஒரு சேலஞ்சா பிள்ளைக்கும் இருக்குது, பேரண்ட்ஸுக்கும் இருக்குது. அப்ப சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 11+ங்கிற ஸ்காலர்ஷிப் எல்லாம் பிள்ளையான ஒன்றா இருக்கு. ஆனால் இன்னொரு பாசிட்டிவ் வேல நாங்க சிந்திக்க பிள்ளைக்கு அது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்கா இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நாங்க நல்ல ட்ரைனிங் கொடுக்குறோம். ப்ராக்டிசஸ் தானே கூட நடக்குது. 11+ ஸ்காலர்ஷிப்போ நிறைய ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் தான் நடக்குது. அப்ப அந்த நேரம் நாங்கள் ஒரு வகையில பிள்ளையோட ஸ்கில்ல வளர்க்கிறோம். அந்த வேலையை நாங்க சிந்திக்க வேணும். அப்ப அதுலதான் நான் சொல்றேன், நாங்கள் சிந்திக்க ஒரு பேலன்ஸ் தான் நாங்க சிந்திக்க வேண்டியிருக்கு. பாசிட்டிவ் நீங்க நெகட்டிவால மட்டும் சிந்திச்சு கொண்டு போகாமல் பாசிட்டிவான நிலைமைகளை சிந்திச்சு நாங்கள் பிள்ளைகளை வழிப்படுத்தி கொண்டு போக வேண்டும். தேங்க்யூ. வேறு யாராவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி நாங்கள் இத்துடன் நிறைவு செய்யலாம். கண்ணீரம் காய்ச்சி விட்டா சசிகலாவும். நன்றி சசிகலா. குணா, நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்துட்டது. நாங்கள் நிறைவு செய்வோம். நான் நினைக்கிறேன் யோகான ஒரு கையை தூக்குனவர் ஏதோ கேட்க விரும்பினவர் நினைக்கிறேன். நான் நேரம் போதுமானதாக இல்லை. இதை கேட்க விரும்புகிறேன் கேளுங்க. அவருக்கு ஒரு யோகா தான் எங்களுக்கு இன்றைக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். நாங்கள் யோகாவுக்கு முன்னுரிமை கொடுக்கத்தான் வேணும். யோகா எஸ் புவி கேட்குதா? யோகா இல்லை நான் உண்மையா கேள்வி முன்வைக்க இல்லை. இப்போ இந்த டைம் கூட போயிட்டுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க் பண்ணவனும் மூவரையும் எனக்கு நன்கு அறிந்தவர்கள். நீங்கள் புவியிலோட பிரச்சனை எவ்வளவு செய்யணும்னு விரும்புறீங்க, உண்மையா பாராட்ட வேணும். இந்த இது உங்களுடைய ஒரு 164வது அமர்வுல தான் எனக்கு கலந்து கொள்ள கிடைச்சது. நல்லா இருந்தது. மற்றது குணாவும் என்னுடைய ஒரு நல்ல நண்பர், பல இன்டர்வியூஸ் எடுத்திருக்கிறார் டிவியில இருக்கும்போது. அவருக்கும் என் நன்றியை கூறிக்கொண்டு, அடுத்த டாக்டர் சசி அவர்களும் எனக்கு அறிந்தவர் தான். என்னுடைய பாராட்டுகளை அது சொல்லக்கூடாத இதுல
சொல்லலாம். இது நன்றி. பாராட்டு நீங்க தான் இதை அரேஞ்ச் பண்ண முடியும்னா நாங்க ஜோவாக்கு நாங்க நன்றி தெரிவிக்க வேணும். ஜோவா இதை I மிகவும் want to thank you three, and especially to Puvi doing such a wonderful job. இனி தொடர்ந்து நான் உங்களோட இதுல இனி வருவேன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக சசிக்கும் நன்றிகளா தேங்க்யூ. சொல்றேன்னா நன்றி. நல்லது, நல்லது, நல்லது. நாங்கள் இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். இந்த தமிழர் உதவிச் சபையினுடைய 164வது அமர்விலே இன்றைய தினம் கொழும்பு திறந்த பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக கடமையாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற திருமதி சசிகலா குவமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி அண்ட் மென்டல் வெல்பீயிங் என்ற சப்ஜெக்டில் பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். ஆகவே பேசுவதை திரும்ப பேசாமல் நாம் நிறைவு செய்யக்கூடிய தருணம். இதிலே கலந்து கொண்டவர்களுக்கும் குறிப்பாக திருமதி சசிகலா குவமூர்த்தி அவர்களுக்கு தமிழர் உதவி சபையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நானும் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். என்னென்று சொன்னா இதுவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த எக்ஸ்போஷன் இன்னொரு நிலையில வருகுது. என்ன உங்களுடைய தொடர்புகள் அதுகள் எனக்கு நல்ல விருப்பம். நான் அறிஞ்சதை இன்னும் ஒரு ஃபோரத்துல நான் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு தந்ததுக்கு மிக நன்றி. மிக்க நன்றி. ஓகே.